Welcome back to the Portal to BTS World. என்னது இது போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு போர்ட்டல் டு ஃபேஷன்னு காமிக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இதுவும் நம்ம சேனல் தான். நான் எப்போவுமே சொல்கிறேன்ல, தியாவோடைய ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா, சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அதோடைய யூடியூப் சேனல் தான் போர்ட்டல் டு ஃபேஷன் வேர்ல்டு. இதில் அவள் ஜுமுக்கா, அதே மாதிரி பேங்கிள்ஸ், அதே மாதிரி ப்ரேஸ்லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போட்டுருக்கா. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அப்புறமா சப்போர்ட் பண்ணுங்க. நியூ அப்டேட்ஸ் எல்லாம் அதில் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு காம்போ ஆஃபர் வேற போயின்னு இருக்கு. 3 பிரேஸ்லைட்ஸ், அதுவும் எப்படிப்பட்ட பிரேஸ்லைட்ஸ்? கிளாஸ் பீட்ஸால் உருவாக்கப்பட்ட பிரேஸ்லைட்ஸ். 3 250 தான், ஜஸ்ட் 250 தான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்க்ரீனில் ரைட் சைடில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே மெசேஜ் பண்ணுங்கடா, ஆர்டர் கொடுங்க. சரி, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரம்காக ஒரு ஒன் ஷாட் தாண்டா ரெடி பண்ணியிருக்கேன். எவ்வளோ டைம் வரும்னு தெரியாது, இருந்தாலும் பார்க்கலாம். ஒன் ஷாட் தான், ஒன் ஷாட்லேயே முடிஞ்சிடும்னு நம்புகிறேன். ஷார்ட் கேர்ள் வாசஸ் டால் பாய், இதுதான் நம்ம ஸ்டோரியோட நேம். இந்த ஸ்டோரி நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போக்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் ஒரு பெரிய காலேஜ்க்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. பார்த்தா கையில் ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சு அதில் மொபைலில் ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் லைவ் போயிட்டுருக்கீங்க. ஹாய் எல்லாரும், பார்த்தீங்கல்ல, இதுதான் உங்களுடைய லிட்டில் பிரின்சஸ் படிக்க போகிற நியூ காலேஜ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு லூசுத்தனமாக அதில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 50,000, அதாவது 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்போது நீங்கள் சொல்கிற லூஸ்தனத்துக்கெல்லாம் அதில் லைவ்லேயே ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதில் மெசேஜ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் படிக்க படிக்க ஃபேஸில் அவ்வளோ 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 புன்னகை நிறைஞ்சு வந்துட்டே இருக்குது. உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருப்பீங்க. 150 தான் உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரியே வெயிட். ஏன்னா அவ்வளோ குண்டாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் சின்ன பொண்ணா மாதிரி தான் தெரியும் உங்களை பார்த்தாலே. அப்போ நீங்கள் பேக்கெல்லாம் மாட்டிட்டு இந்த டோரா நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருப்பீங்க. உள்ள ஏறிட்டு அப்புறமா இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்த இன்ட்ரோ கொடுக்குறீங்க. இது வந்து அர்ஜுன் அண்ட் இது வந்து பாப்பு. இவங்க 2 பேரும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க 2 பேருமே we are committed அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதில் கமெண்ட் வருது, கமிட்டட்னா தனித்தனியாக கமிட்டடா இல்லை 2 பேருமே வா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணது சரிதான், இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கையும் தூக்கிண்டே நடந்துட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற பாப்பு சொல்கிறான், நிறுத்திரி, எதுக்கடி காலேஜுக்குள்ளேயே வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் நாளே இப்படி எதுக்கடி ஆலப்புறம் பண்ணிட்டு இருக்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க லிட்டில் பிரின்சஸை எப்பவுமே டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த 2 சனியனுங்க தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ கமெண்ட்ல கோஹெட் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க பண்ணுங்க, நாங்க லைவ்ல இருக்கோம் அப்படின்னு உங்களை சீரப் பண்ற மாதிரி மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரியே அங்க அங்க பாத்தீங்களா, ஒரு தூரத்துல பாருங்க ஒரு மங்கா மரம் இருக்கு, அப்புறமா அந்த பக்கத்துல ஒரு பனாப்பழம் மரம் இருக்கு. அந்த மாதிரி கேம்பஸுக்குள்ள எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. பார்த்தா திடீர்னு ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட், ஓய் 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 ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறது. நீங்க திரும்பி பார்த்தா கொஞ்சம் ஒரு 3-4 பேர் கேங்கா கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க சொடக்கு போட்டு கைத்தட்டி இங்க வான்னு கூப்பிடுற மாதிரி சிக்னல் பண்றாங்க. அப்போ நீங்க 3 பேருமே கொஞ்சம் பயந்து நடுங்கிட்டு அப்படியே மெதுவா நடந்தா அவங்க பக்கத்துல போறீங்க. போகும்போது அதுல ஒரு பையன், என்ன நியூ ஜோனா? ஆமா சீனியர். ஓ, அப்புறம் ஏன் சீனியர்ஸ் கூப்பிட்டா உடனே வரணும் தெரியாதா? இல்ல சீனியர், கவனிக்கல. அதென்ன கையில? இல்ல இல்ல, லைவ் போயிட்டு இருக்கேன். லைவா? ஆமா சீனியர், லைவ். ஓ, உனக்கு யூடியூப் சேனல்ல இருக்கா? பாருடா, எங்க கூட காமி பார்க்கலாம். இல்ல சீனியர், அதெல்லாம் கொடுக்க முடியாது. சீனியரை பார்த்தேன் இவ்வளோ தைரியமா பேசுற, அதுவும் கொடுக்க முடியாது, நோ
என்கிட்ட? ஆமாண்டா, நான் தான். டாவா? டேய், நீ ரொம்ப பண்றடா. அப்போ கமெண்ட்ஸ் வருது, என்ன சிஸ்டர் பிரச்சனையான்னு. பிரச்சனை ஒன்றும் இல்லை, எங்க தெருவில் தான் இருக்கான். சின்ன வயசுல இருந்து கூடவே வளர்ந்தவன். என்னை விட எல்லாருமே கொஞ்சம் கூட வளர்ந்துட்டாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை. அப்படின்னு நீங்க சிரிச்சுட்டே சொல்லும்போது தான் அந்த பையன் வந்து உங்க ஷோல்டர்ல கையை போட்டுட்டு, என்னோட ஃப்ரெண்டு தான் வாயன், சும்மா டீஸ் பண்றதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சூர்யா, வாயனாஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே ஐயோ பயந்துட்டோம் அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. பார்த்தா சூர்யாவோடைய புறக மண்டலே யாரோ வந்து அடிக்கிறாங்க. பார்த்தா என்னடா ஃபர்ஸ்ட் நாளே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பிடிச்சி திட்டுறா. பார்த்தா அது சூர்யாவுடைய லவர் பிரியா. பிரியாக்கா, எதுக்குக்கா என்ன அடிக்கிற? நீ அடிக்கணும்னா உன்னோட லவர் அடிச்சுக்கோ அப்படின்னு கேட்கும்போதுதான் பார்த்தா கமெண்ட்ஸ்ல மறுபடியும் வந்துட்டு இருக்கோம். என்ன இவரும் கமிட்டடா? பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கிற இவங்க 2 பேருமே கமிட்டட்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க ஹேண்ட்ஸமா? யாரு, இந்த மூஞ்சிங்களா? ஏய் அப்படின்னு 2 பேருமே கோரஸா சவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க அத கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்க, இவங்க கமிட்டட் மட்டும் இல்லை, அண்ட் திஸ் இஸ் பிரியா. பிரியா வந்து என்னோட சொந்த அக்கா. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இன்னும் 3 வீக்ஸ்ல they are getting married அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப கமெண்ட்ல மேரிடா, மேரேஜ் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெசேஜ் பண்றாங்க. ஆமாங்க, என்ன பண்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, நான் சைன் ஆஃப் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைவ்ல மியூட்டை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே எல்லாருமே கேளுங்க. என்ன இல்ல, நான் இப்போ சைனிங் ஆஃப் வாயன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்ககிட்ட நான் என்ன கேட்பேன், நான் உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே ஒரு நிமிஷம் வாயன், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சூர்யா சொல்லுவாரு. அப்போ நீங்க ஏதாச்சும் உள்குத்து இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க, மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறீங்க. ஆனா இல்ல, எதுவும் இருக்காது அப்படி ஒரு நம்பிக்கையில நின்று இருக்கீங்க. அப்போ அவங்க வந்து நாங்க டைம் எல்லாம் செட் பண்ணிட்டோம், நீ கேட்ட உடனே நாங்க கரெக்டா பதில் சொல்லிடுவோம் அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ அதே மாதிரியே மியூட் எடுத்து விட்டுட்டு, அப்போ நான் ஈவினிங் வந்து உங்களை எல்லாருமே பாக்குறேன்டா. டாடா, பை பை, சைனிங் ஆஃப் வாயன் அண்ட் உங்களது அப்படின்னு நீங்க திரும்பி அவங்க கிட்ட கேக்குறீங்க. கேட்கும்போது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு கோவம் வந்து குட்டச்சியா அப்படின்னு லைவ் கூட கட் பண்ணாங்கன்னா நீங்க அவங்க அடிக்கிறதுக்காக துரத்தும் போது திடீர்னு பார்த்தா ஒருத்தங்க மேல போய் இடிச்சிருவீங்க. இடிச்சுட்டு அப்படியே நீங்க கீழே விழ போறச்ச ஒரு கையில செல்ஃபி ஸ்டிக் இருக்கும், இன்னொரு கை மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஹேண்டை ஒருத்தங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. அதாவது நீங்க எப்படி நின்று இருக்கீங்கன்னா, அந்த பையன் ஸ்டெடியா நின்று உங்க ஹேண்டை பிடிச்சிருக்காங்க. நீங்க விழ போறதுக்காக அப்படியே ஒரு ஸ்லைடிங் பொசிஷன்ல நின்று இருக்கீங்க. இப்ப வேணாலும் விழலாம்ன்ற மாதிரி அப்படியே சாஞ்சு நின்று இருக்கீங்க. அந்த பையன் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஃபேஸ் கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சன்லைட் அந்த பையனுடைய தலைக்கு பின்னாடி அடிச்சிட்டு இருக்கிறதுனால ஃபேஸ் கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்கும்போது அந்த லைவ்ல எல்லாம் கமெண்ட்ல ஐயோ மூஞ்சி தெரியல, யாருதுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த பையன் அப்படியே உங்களை கைய அப்படி மேல தூக்கி விடுற மாதிரி புல் பண்ணி நிக்க வைப்பாரு. வைக்கும்போதுதான் நீங்க பாக்குறீங்க ரொம்ப ஹைட்டா இருக்காரு. உங்களோட ஹைட் 150, ஆனா நீங்க பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட 180 கிட்ட இருப்பாருன்னு மட்டும் உங்களுக்கு புரியுது. அப்படியே நீங்க ஆன்னு சொல்லிட்டு அவரை அண்ணாந்து பாக்குறீங்க. அந்த செல்ஃபி ஸ்டிக் இப்போ உங்க கையில தான் இருக்கு, அது லைவ் போயிட்டு தான் இருக்கு. அதுல எல்லாம் கமெண்ட் இப்படி வந்து நிறையுது, வாவ் வாட் அ ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் கவனமே இல்லை, நீங்க பாட்டுக்கு வாய பொழுது அதே மாதிரி ரசிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அவரு ஆர் யூ ஓகே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீங்க ஓகேன்ற மாதிரி தலையை மட்டும் அசைக்கிறீங்க. உங்களுக்கு பயிற்சி கூட வரல அவரை பார்த்ததுல. அவரு அப்படியே உங்களை நிக்க வச்சுட்டு அவரு பாட்டுக்கு நடந்து போறாங்க. நீங்க யாருடா அது இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்? ஓஹோ, ஜஸ்ட் லைக் ஹீரோ.
அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்க லைவ் பாக்குறீங்க. பார்க்கும்போது நிறைய கமெண்ட், யார் அந்த ஹேண்ட்ஸம், யார் அந்த ஹேண்ட்ஸம், நியூவா, ஃப்ரெஷரா, அந்த மாதிரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. கூடவே அந்த பையனை பத்தி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா கலெக்ட் பண்ண வேணாம், ப்ளீஸ் லிட்டில் பிரின்சஸ், அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் வந்துட்டே இருக்கு. நீங்க கொஞ்சம் கடுப்பாகுது, இருந்தாலும் ஓகேடா, எல்லாருக்கிட்டையுமே சாயந்தரம் வந்து என்னெல்லாம் விசேஷம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன். சைனிங் ஆஃப் வேணா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு பாக்குறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. நீங்க துரத்தி வர்றதுலயே ஓடிட்டாங்க. பிகாஸ் நீங்க இத்துணூண்டு தான் இருப்பீங்களே தவிர சண்டைக்காரின்னா செம சண்டைக்காரி, அடிச்சுட்டு நாரிட்டு கிடப்பீங்க. உயரம் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மோஸ்ட்லி வெறுப்பேத்தவே நிக்க மாட்டாங்க. ஏன்னா அடினா செம அடி, எகிரி எகிரி அடிப்பீங்க. நீங்க கடிச்சு வைப்பீங்க, பொறாண்டி வைப்பீங்க. உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது பூரா பண்ணி விட்டுருவீங்க. அதனாலயே அவங்க ரொம்ப சண்டை போடுற மாதிரி இல்லைன்னா உங்களை கோவப்படுத்துற மாதிரி நடக்க மாட்டாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே போகுது. நீங்க அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவரை பத்தி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் ஆச்சும் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்றீங்க. யாரு என்ன, எங்கிருந்து வந்திருப்பாரு, ஏதாச்சும் ஒரு மூலையிலாச்சும் பார்க்க முடியுமான்னு. ஆனா அவ்வளோ பெரிய கேம்பஸ், அதுக்குள்ள எங்க போய் அவரை தேடுறது? நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனா அன்னைக்கு ஃபுல்லா உங்களால அவரை பார்க்கவே முடிஞ்சிருக்காது. அப்படியே சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வரீங்க. அம்மா அம்மா. ஏண்டி பிச்சைக்காரி மாதிரி கத்தின்னு வந்துட்டு இருக்க? பசிக்குதும்மா. இல்ல நான் ஒண்ணு கேக்கட்டா? இத்தினோண்டு தாண்டி இருக்க, இந்த சாப்பிடுறதெல்லாம் எங்க தான் போகுது? ஆ, எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் நான் சாப்பிட்றதில்ல. நான் குணமா டயர்டாக இருக்குமா. டயர்டா? ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு போனதுக்கு டயர்டா? நீ வேறம்மா, இன்னைக்கெல்லாம் ரொம்ப 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 ஆசை யாரும் எடுக்கலம்மா, தூங்கிட்டே இருந்தேன், அதான் டயர்டாக இருக்கு. அம்மா பசிக்குதும்மா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இதையெல்லாம் கண்டிப்பா திருத்தவே முடியாது. சரி உக்காரு, ஏதாச்சும் கொட்டிக்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மா கிச்சனுக்குள்ள போறாங்க. போன உடனே பின்னாடி இருந்து வாரா. அப்ப நீங்க கொஞ்சம் பயந்துட்டீங்க. ஏன்னா உங்க அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் பயம் அப்பானா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்க. கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு எப்படி இருந்துச்சு? காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லைப்பா, எல்லாமே நல்லா போச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்னாச்சு? வரும்போதே ஏதோ அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்த, அழற மாதிரி இருந்துச்சு. இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை பசிக்குது, சாப்பிட்றேன். வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகலையா? இல்லைப்பா, இப்போ போகிறேன்ப்பா. ம் சரி, சீக்கிரமா போ. இன்னும் 3 வீக்ஸ்ல அக்காவுக்கு மேரேஜ் இருக்கு. Do you know that? ஆமாப்பா தெரியும். கொஞ்சம் பொண்ணா லட்சணமா நடந்துக்கோ. ஓகேப்பா. அப்படின்னு நீங்க தலை குனிஞ்சிட்டு பதில் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அதுக்குள்ளேயே லக்ஷ்மி, அப்போ உங்க அம்மா, என்னங்க நான் ஒரு எமர்ஜென்சியாக மீட்டிங் வந்துருச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் இப்போவே. இல்லை நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் மாப்பிள்ளை வீட்டுக்கு இல்லை, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டேன், காலையிலே போகிறோம். அப்புறம் வாயனா அப்பா, நாளைக்கு வந்து நம்ஜூன் ரிட்டர்ன் ஆகிறான். நீ தான் அவனை ரிசீவ் பண்ணி வீட்டில் இருக்க வைக்கணும். ஏன்னா ஆப்போசிட்டில் ஆண்டி வேற இல்லை, அவங்களும் எங்கள் கூட நாளைக்கு கிளம்பி வர போகிறாங்க. நம்ஜூனா? ஏன்னா உனக்கு தெரியாதா? சின்ன வயசுல உன் கூட தானே விளையாடிட்டு இருப்பான், மறந்துட்டியா? இல்லைப்பா, ஞாபகம் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது அவரு லக்ஷ்மி நான் கிளம்புறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா போயிட்டாரு. அப்ப நீங்க அம்மா 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 அம்மா, யார் அந்த குட்ட பையனா? என்ன விட குட்டியா இருப்பான்ல அவன் தானே? ஆமா அவனே தான். அவன் வரானா? ஆமாண்டி, எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? இல்லம்மா, இல்ல நினைச்சேன், சிரிச்ச. ஏன்? இல்ல
அந்த டைம்லயே என்னை விட ரொம்ப குட்டையா இருப்பான். எனக்கு ஒரு பெயர் இல்லையே பெயர் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பவும் கண்டிப்பா என்னை விட குட்டையா தான் இருப்பான். வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் குரல். அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு லூசுத்தனமா பண்ணிட்டு போறீங்க. அப்போ அம்மா இது என்ன சரியான லூஸா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போறாங்க. ஆஸ் யூஷுவல் கொட்டிக்கிறதெல்லாம் கொட்டிட்டு நீங்க அப்படியே உங்க குளிக்கிறதாவது வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுறதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே மேலே போய் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் எல்லாம் ஆகி ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜ் முடிஞ்சு வந்தா படிக்க உட்காருவோமா? கண்டிப்பா இல்லை. டைரக்டா போய் சிஸ்டம் ஆன் பண்ணி அதுக்கு முன்னாடி நீங்க போய் உட்காந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ் செம்மையா போச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்போ இருக்கிறவங்க தான் இருந்தாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஐடியில இருந்து மட்டும் மிஸ்டர் டார்க்னு இருக்கும். அந்த ஐடியில இருந்து மட்டும் ஒரு மெசேஜ் வருது. ஆமா, இன்னைக்கு காலையில எல்லாருமே உன்னை குட்டச்சின்னு கூப்பிட்டாங்கல்ல, எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நீங்க அது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி நான் சின்ன வயசுலலாம் இப்படியெல்லாம் இல்லை. நான் ஹைட்டாக தான் இருந்தேன். என்னை விட ஹைட் கம்மியா இவங்க எல்லாம் இருந்தாங்க. என்னன்னு தெரியல, 7th ஸ்டாண்டர்டு இப்போ முடிஞ்சு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆகிற டைமில் கிடுகிடுன்னு ஒரு 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருப்பேன். அதுக்கு மேலே நான் வளரவே இல்லை. ஆனால் என் கூட இருந்தவங்க என்னை விட வளர்ந்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் எல்லாத்தையுமே குட்டப்பையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பேன். கடைசியில் இவங்களை விட நான் ரொம்ப குட்டையாக போனதுனால எல்லாருமே என்னை குட்டச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதாங்க நடந்துச்சு. ஆனால் நாளை இருந்து எனக்கு அந்த கவலை இல்லை. அப்படின்னு சொல்றீங்க. அப்போ மெசேஜ் வருது. ஏன், எதனால? ஏன்னா என்னை விட குட்டையா ஒருத்தர் இருந்தா எங்க கூட. அவன் பேரு நம்ஜுனா. அவன் நாளைக்கு வரான். அவன் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். என்னை விட அவன் குட்டையா தான் இருப்பான். எனக்கு ஒரு பேர் கிடைச்சிச்சு. சிங்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ கமெண்ட்ல எல்லாம் கலக்குங்க சீஸ் கலக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் பார்த்து ஹாப்பியா அன்னைய நாள் அப்படியே போகுது. மறாவது நாள் காலையில உங்க அப்பா அம்மா அதே மாதிரி ஆப்போசிட்ல நம்ஜூனோடைய வீடு தான் இருக்கு. அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு உங்ககிட்ட உங்க அப்பா பார்த்து பத்திரமா இருந்துக்குவான். சரிப்பா. அப்புறம் ஆரம் வரும்போது கரெக்டாக ரிசீவ் பண்ணி உட்காரவை. பிகாஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே அவன் போயிட்டான். அவனுக்கு இப்போ இங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி அவ்வளோ தெரியாது. உனக்கு புரியுதுல்ல? ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்திருக்குன்னா, நம்ம நம்ஜூன் வந்து சின்ன வயசுலேயே கொரியா போயிருப்பான் படிக்கிறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும். நீங்கள் இங்கே இந்தியாவில் தான் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்தியாவில் தான் இருக்காங்க. உங்கள் சிஸ்டருடைய கல்யாணங்கிறதுனால தான் நம்ஜூன் இங்கே வரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் வாசப்படி பக்கத்துலேயே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வருவாரா பின்ன வருவாரா அப்படின்னு தெரியாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ஜூன் வந்து உங்கள் அக்கா சூர்யா அதே ஏஜில் தான் வருவாங்க. நீங்கள் அவரை விட 2 வயசு கம்மி. அப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, யாருமே வர காணோம். மறுபடியும் உள்ள வர்றீங்க, மறுபடியும் வெளியே போய் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்களை விட கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சப்பியாக ஒருத்தங்க வர்றாங்க. பார்த்த உடனே குண்டு பூசணிக்கா குட்டப்பையா அப்படியே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி போய் அவரை கையை பிடிச்சி தரன்னு உள்ள கூட்டிட்டு வந்து உட்காரு. எவ்வளோ விஷயம் பேச வேண்டி இருக்கு. என்னடா நீ அப்ப இருந்த மாதிரி இப்போ இருக்க, ரொம்ப சப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிச்சுட்டு லூஸ் தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அந்த பையன் திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் என்ன? இல்ல நீங்க நான் வேற யாரோ நினைச்சிட்டு. என்னடா மறந்துட்டியா? நான் தான் வாயனா. மறந்துட்டியா? அது நீ கொரியால இருந்து தானே வர? ஆமா. அப்புறம் என்ன, நான் தான்டா வாயனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா முன்னாடி ஒரு கார் வந்து நிக்கிற சவுண்ட் கேட்கும். பார்த்தா உங்க அப்பா அம்மா தான். போனவங்க அப்படியே ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. உங்க அப்பா அம்மா அப்புறமா ஆன்டி அங்கிள் எல்லாருமே இருக்காங்க. அப்ப நீங்க போயிட்டு என்னாச்சு, எதனால திரும்பி வந்தீங்க? அப்போ உங்க அப்பா இல்லம்மா அவங்க கொஞ்சம்
நேரம் கழிச்சு வர சொல்றாங்க. என்னமோ ஒரு எமர்ஜென்சியா திடீர்னு வெளியே கிளம்ப வேண்டி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, முகூர்த்த நேரம் வேற தவறிடுச்சு. அதனால ஒரு ஈவினிங் போல போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் ஓகேப்பா. ஆமா, ஆரம் வந்திருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறீங்க. பார்க்கும்போது உங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. இது ஆரமா? ஆமாம்மா, ஆரம். என்னம்மா நீங்க மறந்துட்டீங்களா? ஆரம் தாம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ பார்க்கும்போது உங்கள் ஆண்டி. யாரும்மா அது? என்ன ஆண்டி, உங்க பையனை உங்களுக்கே தெரியலையா? ஆரம் ஆண்டி, ஆரம். அப்போ நான் யாரு அப்படின்னு தலைக்கு மேல இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி நிற்கிறீங்க. பார்த்தா யாரோடையோ செஸ்ட் பார்ட்டு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸில் நின்றுருக்கீங்க. அண்ணாந்து பார்த்தா கூட தெரிய மாட்டேங்குது. நீங்கள் 2 ஸ்டெப் பேக்கில் வந்து தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படி வாயை பிளந்தபடியே நின்றுருக்கீங்க. ஏன்னா காலேஜில் பார்த்தா அதே ஹீரோ. நீங்கள் பேன்னு சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நான் யாரு? அப்போ ஆரமோடைய அம்மா. ஆமாம், இது யாரு? என்னோட ஃப்ரெண்டு தாம்மா, என் கூட தான் வந்தா. அப்போ நீ எப்போ வந்த? நான் நேற்றே வந்துட்டேன். காலேஜில் அட்மிஷன் எல்லாம் போடணும்ல, அது வேலையாகவும் அதுக்கப்புறமா இவனுடைய வீட்டில் போய் கொஞ்சம் விஷயங்களெல்லாம் பேச வேண்டியிருந்துச்சு. அப்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்டி தான் சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கிட்டு போங்கப்பா. அது மட்டும் இல்லை, இவன் வேற இந்தியன் மேரேஜ் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னான். இங்கே கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னான். நானும் வரேன்னு சொல்லிட்டு என் கூடயே தொத்திட்டு வந்துட்டான். நீங்கள் ஆனால் இப்போவும் அப்படியே வாயப்படுந்த மாதிரியே ஆரமே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கழுத்து வலியே வந்துடும். அந்த மாதிரி பக்கத்துலேயே நின்றுட்டு தான் இருக்கீங்க. ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் தான் வந்திருப்பீங்க. அப்போது ஆரம் உங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் அவ்வளோ நேரமாக வாயை திறந்து தான் வச்சுருப்பீங்க. அவர் கையை வச்சு உங்கள் தாடியில் இப்படியே லைட்டாக மேலே ஆக்கணும்னா நம்ம வாயை க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு பார்த்தா அவர் திடீர்னு லைட்டாக குமிஞ்சு உங்களை பார்க்குறாரு. அதாவது கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு. அப்போ நான் யாரு? அப்போ நீங்கள் எதுவுமே பேசலை, பார்த்துட்ருக்கீங்க. ஆண்டி, நான் ஒரு டவுட் கேட்கட்டா? உங்கள் பொண்ணு தான் வளரலைன்னு பார்த்தா உங்கள் பொண்ணோடைய மூளை கூட வளரலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ட்ரிகர் ஆயிட்டீங்க. ஆரம், யாரை பார்த்து என்ன பேசுற? கொஞ்சம் ஹைட் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து என்ன பேசுற? நீ மட்டும் என்ன பெரிய பெரிய படிப்பாளியா, பெரிய அறிவாளியா அப்படின்னு கேட்கும்போது ஆரமோடைய அம்மா கொஞ்சம் பார்த்து பேச. ஏன்னா அவன் தான் காலேஜ் டாப்பரை, ஃபைனல் இயர் இங்கே வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டா. அங்கேயும் உங்களுக்கு நோஸ் கட்டு, எதுவுமே பேசல. இருந்தாலும் நீங்கள் சமாளிக்கணும்ல. அறிவாளிங்கிறதும் படிப்பாளிங்கிறதும் ரெண்டுமே ரெண்டு. படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அறிவு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதைப்படி பார்க்கும்போது நான் அறிவாளி தான். அப்போ ஆரம், தெரியுது கரெக்டா. ஆரம்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்கே, அதை பார்க்கும்போதே தெரியுது நீ எவ்வளோ பெரிய அறிவாளின்னு. மறுபடியும் நோஸ்கட்டு, உங்களுக்கு எது பேசுறதுன்னு தெரியல. நீங்க நைஸா அங்கிருந்து மேல ஓட போறீங்க. அதுக்குள்ள பார்த்தா நீங்க ஜெர்கின் மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் இப்ப போட்டிருப்பீங்க. அதுல இருக்கிற அந்த ஹூடி பேக்ல இருக்கும். அதை பிடிச்சி அப்படியே அவரு பக்கத்துல இழுத்துருப்பாரு. நீங்க பக்கத்துல நிக்கிறீங்க. எங்க ஓட பாக்குற? சின்ன வயசுலலாம் எவ்வளோ வச்சு செஞ்சிருப்பேன்னு. ஆனா யுவர் கவுண்டவுன் ஸ்டார்ஸ் நவ். என்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீ என்னால் எவ்வளோ அவஸ்தைப்பட போகிறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு செய்கிறதுக்கு தான் நான் மறுபடியும் வந்திருக்கேன். காட் இட். நீங்கள் அப்படியே லைட்டாக ஆரம்பி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்குறீங்க. அப்போ அவர் ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு கோபமும் வருது. ஆனால் அந்த க்யூட்டான ஃபேஸ் பார்க்கும்போது, அந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸ், அதில் அவர் கோவத்துலையா இருந்தாலும் ஒரு மாதிரி சிரிக்கும்போது கண்ணத்தில் ரெண்டுலேயுமே அந்த குழி விழுது. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது அவர் புரிஞ்சுதா அப்படின்னு உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இவ்வளோ நேரம் பேசிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா
வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு வந்த கெஸ்ட் எல்லாம் கவனிச்சுட்டு பார்த்தா அந்த பையன் வந்து நல்ல சாப்பாடு. இது நம்ம கேஸுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம் ஃப்ரெண்டோடைய பேர் சான்னு வைக்கலாம். சா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது இந்த விஷயம் எல்லாம் நடந்தது. யாருமே அவ்வளோ கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் விட்ட அடுத்த செகண்டே குடுன்னு உங்கள் ரூமில் ஓடி போயிருப்பீங்க. போயிட்டு என்னது ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கானா? டேய், சின்ன சின்ன பிள்ளை இருக்கும்போது பண்ணதுக்கு இல்லாம இப்ப ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கானா? லூசாவ? ஐயோ, பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கா. அவளை நான் ஹீரோன்னு நினைச்சா ஏன் இப்படி பண்றா? அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. அப்போ கீழே இருந்து ஏய் குட்டச்சி குட்டச்சி அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலே அவ்வளோ கோவம் வரும். நீங்கள் அப்படியே படையன்னு கதவு திறந்துட்டு வெளியே வர்றீங்க. பார்த்தா ஆரம்பா, என்ன குட்டச்சி மேலே பண்ணிட்டு இருக்க, கீழே வா. நீங்கள் அப்படியே சடச்சடச்சேன்னு அந்த ஸ்டேர் கேஸ் இறங்கிட்டு பாரு ஆரப், எனக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு, வாயனா அத சொல்லி கூப்பிடு. குட்டச்சி கிட்டச்சின்னு நல்லா கூப்பிட்டு இருந்த, அப்புறமே நட்டுக்கிறதே வேற. நான் அப்படி வந்து அப்படின்னு சொல்றீங்க. அதுக்குள்ள உங்க அப்பா, வயன் அங்க என்ன சத்தம்? ஒன்றும் இல்லப்பா. அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் அப்படியே போறீங்க. நீங்க எப்பவுமே எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு, ரொம்ப தளன்னு இருக்கிறது, ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க. எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு ஜெர்கின் மாதிரி இல்லைன்னா ஒரு டிஷர்ட் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறமா பேண்ட்ஸும் தான் இருக்கும். லிட்ரலி சொல்லணும்னா அவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இன்னொருத்தங்க கூட ஏறி நிற்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்க போயிட்டு அப்படியே உட்காடுறீங்க. அப்போ உங்க அப்பா, கீழே கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கன்னு தெரியாதா? எதுக்கு மேலே போய் ரூம்ல கதவு சாத்தின்னு உக்காண்டிருக்க? அதுக்குள்ள ஆரம், அது ஒன்றும் இல்லைங்க, அவளுக்கு கொஞ்சம் மானம் போச்சா, அதனால தான் உக்காண்டிருக்கா. அப்போ உங்க அப்பா கொஸ்டின் பண்ற மாதிரி அவரை பாக்குறாரு. ஒன்றும் இல்லை, ஆரம்னு வேற ஒருத்தங்களை தப்பா நினைச்சிட்டு உள்ள கொண்டு வந்தாளா, அது கொஞ்சம் அவளுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால தான் மேலே போனா. அப்ப நீங்க ஆரம்பத்திலையும் பார்த்துட்டு, உங்ககிட்ட யாராச்சும் இப்ப கேட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் ஹஸ்கியா பேசுறீங்க. அப்ப அவரு, அதுதானே உண்மை ஆரப், நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், ஏன் விஷயத்துல தலையிடாத. அப்படி தாண்டி பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணு. ஆரம், நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்துற. அதுக்காக தாண்டி வந்திருக்கேன். உன்னை அப்படியே வெறுப்பேத்தி டென்ஷன் பண்ணி நீ அப்படியே மண்டை பிச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துல என்கிட்ட தோத்து போனோம். அதுக்காகத்தான் வந்தேன். போதுமா? போடா. நீ போடி. போடா ஆரம். நீ போடி வேணா. போடா. போடி கூட்டச்சி. போடா ரெட்ட பையா அப்படின்னு சொல்லி நீங்க எந்திரிக்கிறீங்க. அப்போ உங்கப்பா, என்னாச்சு வேணா? அப்ப தலைவலிக்குதுப்பா, ப்ளீஸ் நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு நீங்க மேலே ஏறி போயிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு, இவனே ஹீரோன்னு நினைச்சேன். அவன் ஹீரோ இல்ல, வில்லன், சரியான வில்லன். வில்லன் மட்டும் இல்ல, என்னுடைய எனிமி, என்னுடைய பெரிய எனிமி அப்படின்னு சொல்லிட்டு தலையில அப்படியே கைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டில அப்படியே மல்லாக்க படுத்துட்டு இருப்பீங்க. என்ன சொன்ன? என்ன வெறுப்பேத்த போறியா? என்ன மண்டை பிச்சுக்க வைக்க போறியா? யாருக்கு எது நடக்கணும் பார்க்கலாம்டா நெட்டப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படுக்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் அன்னைய நாள் அப்படியே போகுது. இடையில அவர் வந்து உங்களை டீஸ் பண்றாரு. நீங்களும் சரியான பதிலடி அவருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இடையில உங்களுக்கு நோஸ் கட் ரொம்ப ஜாஸ்தியா விழுந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா பேசிக்கலி அவர் கொஞ்சம் ஜீனியஸா இருப்பாரு. அதை விட ரொம்ப பொறுப்புள்ள பையன். அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அதை பக்காவா பண்ணிடுவாரு, அந்த மாதிரி தான். ஆனா நீங்க எப்படின்னா ரொம்ப லேசி ஃபெலோ. நமக்கு என்ன 3 நேரம் சோறு 4 நேரம் தூக்கம், அப்புறமா கையில மொபைல், அவ்வளோ மட்டும் இருந்தா என் வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி நினைக்கிற டைப்பு. ஆனா ஆரம் அதுக்கு நேர் ஆப்போசிட். எல்லாத்துலேயுமே ரொம்ப பக்குவமா இருப்பாரு. இதுதான் உங்களுக்கு இடையில இருக்கிற பெரிய பிரச்சனையும், உங்க வீட்டுல உங்களை மதிக்காம இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். ஆரம் பேச்சுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கறதுக்கு காரணமும் அதுதான்.
இப்படியே நாட்கள் போகுது. காலேஜ்லயா இருந்தாலும் எங்க வச்சு பார்த்தாலும் உங்களை வாயனான்னு சொல்லி கூப்பிடவே மாட்டாரு. ஓய் குட்டச்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. நீங்களும் சரியா கோவம் வந்து போடா நெட்ட பையா. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. மதிக்கவே மாட்டீங்க ஆரம்பம் அதே மாதிரி தான் உங்களை அப்படி வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி உங்களுக்கு என்னன்னா ஏதாச்சும் ஒரு நாள் ஆரம்ப கையில கிடைச்சா அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சு அந்த அதை எடுத்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி அதை எடுத்து குடிக்கிற அளவுக்கு ரொம்ப 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 கோவமா இருக்கீங்க மேல. ஆரம்புக்கும் அதே மாதிரிதான் உங்களை அவ்வளோக்கு கோவமா அவரும் இருக்காரு. இப்படியே ஒரு வாரம் முடியுது. அந்த ஒரு வாரம் முடியிற டைம்ல நீங்க அன்னைக்கு ஈவினிங் இன்னும் 2 வீக் தானே அக்காவுக்கு மேரேஜுக்கான டைம் இருக்கு. அதனால நீங்க அன்னைக்கு ஈவினிங் சரி லைவ் போய் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க லைவ் போறதுக்காக ரெடியா வரீங்க. சிஸ்டம் எல்லாம் ஆன் பண்ணிட்டு ஹாய், வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சொல்றீங்க. அதுக்குள்ளேயே நிறைய பேர் லைவுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு எதனால சிஸ்டர் இவ்வளோ நாளா உங்களை காணோம், எதனால நீங்க லைவ் வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு vlog சேனல் தான். உங்களுடைய டெய்லி அப்டேட்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருப்பீங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறமா 1 வீக் கிட்ட நீங்க எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்போ அவங்க எல்லாமே கேட்கும்போது ஒரு டென்ஷன் பார்ட்டி வந்திருக்கான், அதனால தான். அப்போ அவங்க எல்லாம் என்னாச்சு சிஸ்டர் என்னாச்சு அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டே கேட்டுருக்காங்க. அப்போ நீங்க ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன்ல அன்னைக்கு நான் சொல்லிட்டு ஒருத்தன் வரான்னு. என்னை விட குட்டையாக இருப்பான்னு பார்த்தேன், ஆனால் என்னை விட ரொம்ப ஹைட்டாக இருக்கான். எவ்வளோ ஹைட் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் 181. 181 அவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்களா அப்படின்னு வேறொரு கமெண்ட். ஆமாம், அதுதான் எனக்கு பெரிய தொல்லையாக போச்சு. வந்ததுலேருந்து என்னை வெறுப்பேற்றிட்டே இருக்கான். அப்போ அவங்க கேட்குறாங்க எதுக்காக உங்களை வெறுப்பேற்றுறாங்கன்னு. அப்போ நீங்கள் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க. சின்ன வயசில் நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனாலேயே எல்லாருக்கு கூடயுமே நான் பந்தயம் வைப்பேன். என்ன பந்தயம்னா ஜஸ்ட் ரன்னிங். அதுதான் ரன்னிங் ரேஸ் வைக்கும்போது மற்றவங்களுக்கு எல்லாமே கால் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஓடி வர மாட்டாங்க. ஆனால் நான் தான் எப்போவுமே ஜெயிப்பேனா, எல்லாருமே அதை சொல்லி கேள்வி பண்ணிட்டுருப்பேன். அதில் ஆரம்பம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேள்வி பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் இப்போ வந்து வச்சு செஞ்சிட்ருக்கான். என்னால் முடியலை, என்ன தான் நான் பண்ணுவேன்னு தெரியல, பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் மெசேஜில் சின்ன பிள்ளைல பண்ணதெல்லாமே இப்பவும் மனசில் வச்சுட்டு பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எல்லாம் ரிவெஞ்ச் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறது தெரியலையே, இப்படி சொல்லி தொலைஞ்சிட்டு இருக்கானே, இப்படி சொல்லி உசுறு எடுத்துட்டு இருக்கானே. ஐயோ, அவனை பற்றி யோசிச்சாலே மண்டை சூடாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக உங்களை இந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோட எல்லாருமே உங்கள் வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே காம் டவுன் சிஸ்டர், காம் டவுன், எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இந்த புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முழுக்கின்னு யாரை நினச்சி பார்த்தா, அன்னைக்கு அது தெரிஞ்சுன்னா எதுவுமே பண்ணாமல் விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புன்னு புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க. பார்த்தா திடீர்னு பார்த்தா லைவ்ல இருந்து ஒவ்வொருத்தங்களா ஸ்கிப் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க மட்டுமே லைவ்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க, கவலைப்படாதீங்க சிஸ்டர், எல்லாமே சரியாயிடும், எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தெரியும், அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு இடத்துலையும் நோஸ் கட் பண்ணிகிட்டே இருக்கான். வீட்டில் என்னோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நாள் என் கையில் சரியாக சிக்குவான், அன்னைக்கு வச்சு செஞ்சிருவேன் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஆமாம் சிஸ்டர் அப்படித்தான், சியர் அப், அப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்களும் அப்படியே சரி கைஸ், வேறொரு நாள் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவ் கட் பண்ணிவிட்டு வெளியே வர்றீங்க. மறாவது நாள் காலையில் வீட்டில் இங்க வா. என்னம்மா, என்னடா இது, கண்ணெல்லாம் என்ன இவ்வளோ ரெட்டிஷா இருக்கு? அங்கே வேற நிறைய மேரேஜ் ரிலேட்டடாக நிறைய ஒர்க் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் பார்க்குறேன்ல. அது மட்டும் இல்லை, அதுக்கிடையில இந்த படிக்கணும், காலேஜ் போகிறேன், அதாம்மா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. சரியா தூக்கம் வேற இல்லையா, அதனால தான். அது மட்டும் காரணம் இல்லை என்னம்மா சொல்கிறீங்க? உன் தலையை பாரு, என்னக்கு என்ன ஏதாச்சும் வச்சிருக்கியா?
தலையில எண்ணெய் வச்சாதாண்டா உடம்புல இருக்கிற சூடு இறங்கும். ஆ என்னம்மா சொல்றீங்க? ஆ இரு, இப்ப வரேன். ஆரமோட அம்மா வந்து கிச்சனுக்குள்ள போறாங்க. போயிட்டு அவங்க ஒரு எண்ணெய் பாட்டில் எடுக்கிறாங்க. பார்த்தா அதுல எண்ணெய் காலி. அப்போ ஆரம் கிட்ட வந்துட்டு, ஐயோ அந்த மூலிகை எண்ணெய் முடிஞ்சிருச்சு. அது லைட்டா தலையில வச்சாலே உடம்பு சூடெல்லாம் அப்படியே கிடுகிடுன்னு கீழே இறங்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. வேணா அம்மா கிட்ட இருக்கும். நீ போய் அங்க அவங்க கிட்ட எண்ணெய் வாங்கி அங்கிருந்து தலையில வச்சுட்டு வா. வந்ததுக்கு அப்புறமா குளிச்சுக்கலாம். போ. தலையில மட்டும் இல்லடா, உடம்புல எல்லாம் அப்படிக்கோ. ஆ அம்மா எண்ணெயெல்லாம் தேவையில்லம்மா, நான் படுத்துங்கள சொல்றேன்ல, பண்ணு. ஏம்மா காலையிலேயே அங்க போகணுமா? ஏன்? சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் உங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த டைம்ல தான் நீங்க அப்படியே தூங்கியெல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி நீங்க கீழே வந்து டீ குடிச்சிட்டு இருப்பீங்க. ஆரம் வந்து உள்ள ஏறதுக்குள்ளேயே உங்களுடைய அம்மா வந்து வெளியே கிளம்புவாங்க. வெளியே போறதுக்காக நிற்பாங்க. அப்போ ஆண்டி, என்ன ஆரம்? ஆண்டி, அம்மா இந்த மூலிகை என்னென்னமோ சொன்னாங்க, தலையில வைக்கணும். ஆமா, அது கிச்சன்ல இருக்கும். என்னாச்சு? இல்ல அங்க தீந்துருச்சு. ஆமா, என்னடா உன் கண்ணில் இவ்வளோ ரெட்டா இருக்கு? இல்ல ஆண்டி, தூக்கம் வேற சரியில்லை 2 நாள், அதனாலதான். அந்த எண்ணெய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்பு சூடுனால தான் இருக்கும். உனக்கு வேற இந்த கிளைமேட் வேற புதுசா, ரொம்ப நாள கொரியாவில் தான் இருந்த, அதனாலதான். நீ போய் அதை யூஸ் பண்ணிக்கோ. எங்க இருக்காண்டி? அந்த கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வெளியே என்னமோ சின்ன வேலை இருக்கு, அதுக்காக வெளியே கிளம்புறாங்க. வெளியேனா வீட்டுக்குள்ளதான் கொல்லை பக்கத்துல எல்லாம் போய் என்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஆரம் வர பாக்குறீங்க, ஆனா கண்டுக்கவே இல்லை. எனக்கு என்னென்ன மாதிரி நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆரமும் உங்களை பார்த்துட்டு திமிரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் அங்க ஃப்ரிட்ஜ் மேல பாக்குறாரு. பார்த்தா 2 எண்ணெய் பாட்டில் இருக்கு. அப்ப அவரு, இது என்னது இது, 2 ஒரே மாதிரியே இருக்கே, ஒரே கலர்லயே இருக்கு, இதுல எது அந்த எண்ணெய்? சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் எடுத்துட்டு திறக்கிறாரு. திறத்தா கருமம் என்ன இப்படி நாறுது அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு பக்கத்துல கொண்டு வந்திருப்பாரு அந்த பாட்டில். அதை அப்படியே தள்ளி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு வாயனா வாயனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்க என்னைய கூப்பிட்டான்? என்னோட பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கானா? சரி என்னன்னு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு தெனாவட்டா நீங்க பாட்டுக்கு மெதுவா நடந்து போய் ஆரம் பக்கத்துல நிக்கிறீங்க. வேணா, இது வந்து கோகனட் ஆயிலா? ஆண்டி சொன்னாங்க ஒரு மூலிகை எண்ணெய், அது இதுவா? கொஞ்சம் பாரு. அப்ப நீங்க, ஆமாமா இதுதான் இதுதான். ஆனா என்ன இப்படி நாறுது? மூலிகை நல்ல, அப்ப அப்படித்தான் நாரும். யூஸ் பண்ணிக்கோ, தப்பில்ல. உண்மையாலுமே வா? இதுதானா? ஆமா. அப்ப அவரு லைட்டா கையில ஊத்தி பாக்குறாரு. பார்த்தா ஆயில் கன்சிஸ்டன்சி இல்ல. இது என்ன இப்படி இருக்கு? ஆயில் மாதிரி இல்ல, தண்ணி மாதிரி இருக்கு. மூலிகை என்னல்ல, அது அப்படித்தான் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோ. நம்பி யூஸ் பண்ணலாம்ல? ஆமா, நான் போய் சொல்ல, உண்மைதான். அப்போ ஆரம் என்ன பண்ணாருன்னா, அதை ஊத்தி தலையில, அதே மாதிரி உடம்புல எல்லா இடத்துலயுமே அந்த இதை அப்ளை பண்றாரு. பண்ணிட்டு இருக்கிறச்ச உங்க அம்மா அந்த டைம்ல உள்ள ஏறி வர்றாங்க. வந்துட்டு, என்னது இது இப்படி ஸ்மெல் வருது? அப்ப ஆரம் பக்கத்துல வரும்போது, என்னடா இப்படி ஸ்மெல் வருது? என்னத்தை எடுத்து யூஸ் பண்ணிருக்க? ஐயோ, இது கோமியம். கோமியம்னா பசு இருக்குல்ல, பசுமாடு. ஆமா, அதோட யூரின். ஆண்டி அதை எதுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கீங்க? பக்கத்துலதான் இருக்கு ஆயில். இதோ பாரு, இதுதான். ஐயே நாறுது. என்னடா தெரியலன்னு கேட்டிருக்கலாம்ல. வயனாதான் இங்க உக்காண்டிருக்கால. திரும்பி பார்த்தா நீங்க அங்க இல்லவே இல்ல. நீங்க ஓடி இருப்பீங்க. அப்போ உங்க அம்மா, வாயனா. அப்ப நீங்க அப்படியே ஆடிய செஞ்சு இப்பதான் வர்ற மாதிரி வர்றீங்க. என்னம்மா? ஆரம் ஒண்ணு கூப்பிட்டு கேட்டால என்ன ஏதுன்னு கரெக்டா சொல்லி கொடுக்க வேண்டியதானே? எனக்கு தெரியாதேம்மா. ஆரமுக்கு வருது பாரு கோவம். அப்படியே விட்ட கண்ணாலே உங்களை எரிச்சிருப்பாரு. அப்ப நீங்க, என்னது இது ரொம்ப நாறுது? ஆரம்,
என்ன யூஸ் பண்ண? புது பெர்ஃப்யூமா? என்ன இந்த மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸா பெர்ஃப்யூம் வாங்கியிருக்க? ஒமிட்டிங் வருது. அப்படின்னு நீங்க அவரை டீஸ் பண்றீங்க. ஆனா அவருக்கு கோவம் அப்படியே உச்சி மண்டியில ஏறி நிக்குது. அப்போ உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. உங்க மண்டையில பொல்ட்டுன்னு ஒரு அடி. ஆ ஏமா? அவன் கேட்டான்ல, கேட்டான். ஏன் சொல்லி கொடுக்கல? இல்ல சும்மாதான், சும்மா விளையாட்டுக்கு. விளையாடுற விஷயமாடி இது. இன்னும் 1/2 மணி நேரத்துல புரோகிதர் வந்துருவாரு. அவரு வந்து பூஜை பண்ணிட்டு மீனா வேண்டாம் ஐட்டமே இது கோமியம் தான். இது இல்லாம நான் என்ன பண்ண, பின்னால லட்சுமியை கட்டி போட்டிருக்கேன். அம்மா நீ எப்பமா பின்னாடி போய் கட்டி போட்ட? லட்சுமிங்கிறது நம்ம மாடுன்னு உனக்கு தெரியாதா? இல்லம்மா, உன் பேரும் லட்சுமி பேரும் ஒன்னா, அதான். பயணம் வர வர வாய் நீளுதுடி. சரிம்மா, நான் இப்ப என்ன பண்ணோம்? போய் லட்சுமி கிட்ட கேட்டு கேட்டு கோமியத்தை புடிச்சிட்டு வா. அம்மா அது என்ன வாட்டர் டேங்கா போய் கேட்டோன்னு குடுக்கறதுக்கு? தெரியுதுல்ல, காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை புடிச்சேன்னு தெரியுமா? அப்படி நோகாம இப்படி அவனுக்கு எடுத்து தலையில ஊத்த கொடுத்துருக்க. லூசாடி நீயே. இது கோமியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அது என்ன காலியா கூட போயிருந்தா கூட நான் ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சிருப்பேன். கோமியம் ஐயோ வயனா, நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவ எனக்கு தெரியாது. புரோகிதர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோமியம் இங்க இருந்திருக்கணும். புரியுதா உனக்கு? அம்மா நான் என்னமா நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம். எனக்கு கோமியம் கிடைக்கணும். இதை பார்க்கும்போது ஆரம்புக்கு குழுகுழுன்னு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா செம்ம திட்டு, அம்மா சரியான திட்டு இருக்காங்க. அப்படியே ஆரம் கையில இருந்து அந்த பாட்டில வாங்கி உங்க கையில கொடுத்து போய் ஃபில் பண்ணிட்டு வர்ற. புரியுதா? சரிம்மா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க, கொல்லை பக்கத்துல போறீங்க. அப்ப ஆரம் உங்க பின்னாடி வர போறாரு. அதுக்குள்ளேயே உங்க அம்மா, ஆரம் எங்க போற? இல்ல அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு பாக்க போற ஆண்டி. டி போய் குளிடா முதல்ல, நாறுது. பரவாயில்ல ஆண்டி, எப்படியும் நாறிட்டேன், பிரச்சனை இல்லை. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது உங்க பின்னாடி அவரும் வராரு. நீங்க அப்படியே கொல்லை பக்கத்துல போய் அங்க ஒரு மாட்டு எல்லாம் கட்டி போடுற தொழுவம் இருக்கு. ஒரே ஒரு மாடு மட்டும்தான் இருக்கு, ஒரு பசு மாடு மட்டும்தான் அங்க கட்டி வச்சிருக்காங்க. அது பேரு லக்ஷ்மி. நீங்க அதை பார்த்துட்டு அப்படியே நின்று இருக்கீங்க, அங்க கொல்லை பக்கத்துல நின்று இருக்கீங்க. அப்போ மெதுவா ஆரம் உங்க பக்கத்துல வந்துட்டு, ஹலோ சார், என்ன இந்த பக்கம்? இல்ல நீ எப்படி கோமியம் பிடிக்க போறேன்னு பாக்குறதுக்காக வந்த. ரொம்ப பரிதாபகரமான அந்த உன்னுடைய இந்த அந்த நிலைமை பார்க்கும்போது கடுப்பேத்தன வந்து நின்றுட்டு இருக்கியா? ஏத்து மிஸ்டர் காமியா. அப்போ பயனா வர்ற கோபத்துக்கு என்ன பண்ணது தெரியுமா? நான் குளிக்கல, இப்ப அப்படியே உன்னை கட்டி பிடிச்சி என் மூஞ்சில இருக்கிறது என் உடம்புல இருக்கிறது எல்லாத்தையுமே ஓடி பூரா அப்படியே. அப்ப நீங்க அப்படியே லைட்டா ஜெர்க் ஆயிட்டீங்க, அப்படியே பின்னாடி வந்துட்டீங்க. ஏன்னா அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கும்போது பயமாயிடுச்சு. நீங்க அப்படியே கூல் டவுன் மிஸ்டர் காமியா அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே தொழுத்துக்குள்ள போயிட்டீங்க. போயிட்டு அங்க பசுமாடு இருக்கு. ஹாய் ஹாய் லக்ஷ்மி. அப்போ பசுமாடு மைண்ட் வாய்ஸ், காலையில தான் அம்மா இதே மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்தா, இப்போ பொண்ணு வந்துட்டாளா? என்னதான் இருக்கலாம் தேவையோ. புள்ள போட சொன்னா ஏதேதோ கண்டது கிடதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்கறதுக்கு பால் கொடுக்கணும், சாணி கொடுக்கணும், அது கூட பரவாயில்ல. இப்போ மூத்திரம் கூட மணிக்கு ஒரு முறைன்னு சொல்லி வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி கொஞ்சோண்டு மட்டும் கொடுக்குறியா? அம்மா திட்டுடாடி ப்ளீஸ். என்னோட செல்ல லக்ஷ்மி இல்லை. இல்ல எனக்குன்னே வருவீங்களா? என்கிட்ட சரசம் பண்றதுக்கே உங்க ஆத்தா அப்பா பெற்றுக்கிட்டு இருக்காங்களா உன்ன? அப்போ நீங்க போய் புல்ல எடுத்துட்டு வந்துட்டு கொடுக்குறீங்க. அட லூசு பொண்ணே, புல்லு சாப்பிட்டா சாணி தான் வரும், மூத்திரம் வராதுடி. தண்ணி குடுடி. அடிக்கிற வெயிலுக்கு மூத்திரம் கூட ஆவியா போகுது, தண்ணி குடுடி. லக்ஷ்மி இதை சாப்பிடு லக்ஷ்மி. உன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், நான் உயிரா இருக்கேன். யாரு நீ உயிரா இருக்க? அப்போ மாடு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குது. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும்
தொழுத்து பக்கத்துல கூட போறச்ச அம்மா சொல்லுவாங்க, அந்த புல்ல கொஞ்சம் எடுத்து போடு, முடியாது முடியாது அதுக்கு கொஞ்சம் தண்ணி காமி முடியாது முடியாது. அப்படின்னு நீங்க நிறைய வாட்டி சொல்லிட்டு போயிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பசுமாடை பாக்குறச்ச எல்லாம் அதோட டிக்கிலேயே லைட்டா அப்படியே கையை வச்சு தட்டிட்டு போயிடுவீங்க. அது அந்த லக்ஷ்மிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் இப்ப லக்ஷ்மி ரீகால் பண்ணது பொய் 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 எல்லாமே பொய். உயிரா இருக்கலாம் உயிரா. அப்படின்னு அது மைண்ட் வாய்ஸ் கொடுக்குது. அப்போ ஏன் லக்ஷ்மி, நீதான் எங்களுடைய கோமாதாவாச்சே. கோமாதா கோமாதா நீதான் மாதா கோமாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லூசுத்தனமா பாடிட்டு இருக்கீங்க. மைண்ட் வாய்ஸ் ஐயோ, நான் மூத்திரத்தை வேணாலும் கொடுத்துறேன், தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்கடா. யாராட்டும் நிறுத்த சொல்லுங்கடா. என்ன பாடியே சாவடிக்கிற, நிறுத்த சொல்லுங்கடா. அப்படின்னு மாடு தலையை போட்டு அப்படியே உலுக்குது. அப்போ அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த ஆரம், ஐயோ கொஞ்சம் நிறுத்துறியா வாயனா, உன் பாட்டு கேட்கும்போது எனக்கே பைத்தியம் பிடிக்குது. இவ்வளவு பக்கத்துல நின்று பாடிட்டு இருக்க, மாடுக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை உதச்சு தள்ளிட போறது. உதச்சா நான் வாங்கிக்கிறேன். கோமாதா கோமாதா நீதா மாதா ஓ மாதா ஓ மாதா சாரி கோமாதா. ஐயோ ஐயோ, மூத்திரமே வந்துரு, எங்க இருந்தாச்சும் வா. அப்படின்னு மாடு மைண்ட் வாய்ஸ் கொடுத்து கடைசியில லைட்டா யூரின் போகுது. அப்ப நீங்க ஐ வந்துச்சு அப்படின்னு சொல்லி குடுகுடேன்னு போயிட்டு அந்த பாட்டில ஃபில் பண்ணிட்டு அங்க குத்த வச்சு உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஆரம், செம 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 கிரேட்டு குட்டச்சி. எல்லாருமே பாடி பாடி பால் கறக்குறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ அதை விட ரொம்ப பெரிய டேலண்ட். பாடி பாடி மூத்திரத்தையே கறந்துட்ட. அப்போ உங்களுக்கு கோவம் வருது, மறைச்சு பார்க்குறீங்க. கண்டினியூ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. ஒரு மாதிரி சர்க்கஸ்டிக்காக பேசி கலாய்ச்சிட்டு இருக்காரு. நீங்கள் அதை முடிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேயே குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க, எந்திரிக்கலை. அப்போது நம்ம லக்ஷ்மி, பாடு வெறுப்பேத்திரி மகள, உனக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு செமத்தியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாடு லைட்டா பின்னாடி நடந்து வருது. அப்ப நீங்க இது எதுக்கு இப்ப பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு அப்ப கூட எந்திரிக்கல, அங்கேயே உட்காந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தா வந்து உங்க தலை மேலே சாணி ஓட்டுரும். அப்ப நீங்க என்னது இது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டு இந்த ரெண்டு கையுமே இப்படி நீட்டிட்டு நின்றுட்டு இருக்கீங்க சைடுல, ஒரு மாதிரி ஹெசிடேஷனோட. ஆரம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. ஆனா உனக்கு இவ்வளவு பெரிய டேலண்ட் இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல வேணா. பாடி பாதியும் கருத்துட்டு சாணியும் கறந்துட்டு 10 வீடு இதே மாதிரி டெய்லி போயிட்டு வா, உனக்கு நல்ல நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. உங்களுக்கு கோபம் வருது. ஆரம், நீ இப்படி கலாய்ச்சிட்டு இருந்த, இதை எடுத்து உன் மூஞ்சி மாதிரி எரிஞ்சிடுவ அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள உங்க அம்மா வந்துட்டாங்க. ஏய் என்னடி இது, பாருங்கம்மா லட்சுமி. மூத்திரத்தை மட்டும் தானே பிடிக்க சொன்ன, நீ என்ன இந்த மாதிரி நின்று இருக்க? அவதான். அப்போ ஆரம், ஆண்டி அதுக்கு மாடை வெறுப்பேத்தாம இருக்கணும், பாடுறேன்னு சொல்லி அந்த மாட்டை பாடி பாடி வெறுப்பேத்தினா இந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அது மட்டும் இல்லை ஆண்டி, கர்மா இஸ் எ பூமராங், அதுதான் உங்க பொண்ணுக்கு இப்ப நடந்திருக்கு. அப்போ உங்க அம்மா ஆரமையும் பாக்குறாங்க, உங்களையும் பாக்குறாங்க. 2 பேருமே முதல்ல போய் குளியுங்க, நாறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா உள்ள போறாங்க. நீங்க அதே மாதிரி மேல போறச்ச குடிச்சி நீங்க திரும்பி பாக்குறீங்க. ஆமா, உன்னுடைய யூடியூப் சேனல் நேம் என்ன சொன்ன? லிட்டில் பிரின்சஸா? ஏன் எது கேக்குற? இல்ல, உன்னோட யூடியூப் சேனல் நேம் மாத்த வேண்டிய டைம் வந்துருச்சு. லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லிட்டில் ஷிட்னு வச்சுக்கோ, கரெக்டா இருக்கும். ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாணியை வரி நீங்க ஆரம் மேல எரிய போறீங்க. அதுக்குள்ள அவரு குனிஞ்சிட்டாரு. பார்த்தா உங்க அப்பா வர்றாரு. அப்பா மூஞ்சிலேயே பொழிச்சுன்னு போய் அதை விழுந்திருக்கும். அப்பா பாக்குறதுக்குள்ளேயே நீங்க 2 பேருமே குடுகுடேன்னு ஓடி இருப்பீங்க. ஆரம் அப்படியே அவர் வீட்டுக்குள்ள போறாரு. போயிட்டு அவரை பாத்ரூம்ல குளிக்கும் போதே நினைச்சிட்டு இருக்காரு, என்ன எப்படி கூப்பிட்டேன்? கோமியாவா? இருடே, கேம்பஸ்ல இன்னைக்கு ஒன்று வச்சு செஞ்சிடறேன். லிட்டில் ஷிட், அதுதான் இனிமே குட்டச்சி இல்லை உன் பேர், லிட்டில் ஷிட், அப்படித்தான் கூப்பிட போறேன் அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டே குளிச்சுட்டு இருக்காரு. நீங்க பாத்ரூம்குள்ள
என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? ஐயா, என்ன இப்படி கொழன்னு இருக்கு? ஐயோ, என் தலை எவ்வளோ வாட்டி வாஷ் பண்ணாலும் நாத்தம் போக மாட்டேங்குதே. எனக்கே எந்த நிலைமைனா, அம்மா நேத்து பிடிச்சி வச்ச ஒரு ஆரம் தலையை ஊத்திருக்கா. அவனுக்கு என்ன நிலைமையோ, கரவம் நாறிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுத்து நீங்க மூஞ்சி மேல வைக்கும்போது சீ, ஸ்மெல்லு போக மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லி நீங்க குளிச்சுட்டு இருக்கீங்க. குளிச்சுட்டு முடிச்சு அதுக்கப்புறமா நீங்க கேம்பஸ் கிளம்பிட்டீங்க. போகும்போது ஆரம் பார்த்தா அங்க வாசல்லே உங்களையும் வெயிட் பண்ணிட்டு நிக்கிற மாதிரி கேம்பஸ் முன்னாடி நின்றுருக்காரு. நீங்க அவரை க்ளோஸ் பண்ணி போக போறீங்க. அப்ப அவரு லிட்டில் ஷிட். அப்ப அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டீங்க. அப்படி குடுக்குறேன்னு அவரு பக்கத்துல போயிட்டு, இந்த பாரு ஆரம், நீ குட்டிச்சின்னு கூட கூப்பிட்டுக்கோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மாதிரி கூப்பிடாத. கூப்பிட்டதுக்கே இப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கிட்டையுமே சொன்னா எப்படி இருக்கும்? சரிதானே லிட்டில் ஷிட் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறாரு. நீங்க ஆரம், சத்தியமா சொல்றேன் ஆரம், உன் காலை கூட நான் வேணும்னு பிடிக்கிறேன். ஆனா இதெல்லாம் சொல்லாத. அதுக்குள்ளே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. என்ன நீங்க 2 பேருமே இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அது நேத்து அப்படின்னு ஆரம் சொல்றாரு. சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே நீங்க ஆரமுடைய மவுத்தை எட்டல இருந்தாலும் நீங்க அப்படி ஜம்ப் பண்ணி அவர் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, சும்மா 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 அப்படின்னு சொல்லும்போது அவரு கையை தட்டி விட்டுறாரு. விட்டு ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேருமே ஒரு பந்தயம் வைக்கலான்னு இருந்துட்டு இருந்தோம், அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். பந்தயமா? என்ன பந்தயம்? இல்லை, சின்ன வயசுல நம்ம ரன்னிங் ரேஸ் எல்லாம் வைப்போம்ல, இன்னைக்கு நானும் வயனாவும் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணோம். அதுதான். என்னது புரியலை அப்படின்னு சூர்யா சொல்றாரு. ஆமா சூர்யா, நானும் இவ்வளோ 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் வைக்க போகிறோம். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கேட்கணும். என்ன வேணா சரியா? உங்களுக்கு புரிஞ்சு போச்சு எதுக்காக அவன் பிளான் பண்ணுறான்னு? ஒரு நிமிஷம், ஆரம்பிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய், என்னடா நீயே பாரு, நீ இவ்வளோ உயரமா இருக்க, நான் இவ்வளோதான் இருக்கேன். உன் கூட நான் ரன்னிங் ரேஸ் வந்தா கண்டிப்பா நான் தோத்து தான் போவேன். உனக்கே தெரியல, எதுக்குடா தேவையில்லாம? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என் கூட ரேஸ் வைக்கிற, நீ வின் பண்ணனா இந்த ஸ்டோரி நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். என் கேஸ் நீ வின் பண்ணலைன்னா கேம்பஸ் பூரா பரப்பி விட்டுருவேன். ஆரம் ப்ளீஸ் ஆரம், வேண்டாம் ஆரம், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்டா, நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன்டா. ஆனா இது வேணாம்டா, எனக்கே தெரியும் நான் தோத்துருவேன்னு. ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ். ஒத்துக்கோ, முதல்ல போட்டிக்கு ஒத்துக்கோ. தோத்தேன்னா அதுக்கப்புறமா டீல் பேசிக்கலாம், ஓகேவா? ஆரம் ப்ளீஸ் ஆரம். டீலா நோ டீலா? சரி. அப்படியே கட் பண்ணா நீங்களும் ஆரம்பம் ரன்னிங் ரேஸில் ஓடுறதுக்காக ரெடியாகி நிற்கிறீங்க. என்ன நடந்திருக்கும்? ஆஸ் யூஷுவல் அவர் வின் பண்ணியிருப்பார், நீங்கள் தோற்றுருப்பீங்க. ஏன்னா அவர் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா அவர் பக்கத்தில் நீங்கள் போனோம்னா அதே 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அவர்கிட்ட உங்களால் எத்தவே முடியும். அந்த மாதிரி உயரமாக இருக்கார். அப்போது நீங்கள் பேசிக்கலி தோத்துட்டீங்க. அப்போ ஆரம் வந்து என்ன கொட்டுச்சு? அப்போது நான் சொல்லட்டா? ஆரம் 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் இது வேணாண்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. என்ன சொன்னாலும் கேட்பியா? என்ன சொன்னாலும் ப்ராமிஸா, மொத்த ப்ராமிஸா பண்ணுறேன். இல்லை இல்லை, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். சூர்யா, பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. அப்போ அவங்க என்ன என்ன நீங்கள் ரொம்ப நேரமாக ஏதோ தனியாக நின்று குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, வயனாவை நேற்று அப்போ நீங்கள் அழற மாதிரி ஆயிட்டீங்க. ஒன்றும் இல்லை, அது எங்களுக்கு இடையில இருக்கிற சீக்ரெட் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பயத்தை கண்ணில் காமிச்சிட்டானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறீங்க. அப்போ அவரு ஓய் குட்டச்சி என்ன வெறுப்பேற்றுறதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி திரும்பி நிற்கிறீங்க. அப்போ அவரு உனதான் இங்கே வா,
நீங்கள் அப்படியே தலையை அப்படியே கவுத்து போட்டுட்டு அவர் பக்கத்தில் மெதுவாக நடந்து போய் நிற்கிறீங்க. சொல்லு. என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல. ம். என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல. ஆமாம். நாளையிலேருந்து என்னுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே நீ தான் கொண்டு வரணும். பேகு, அதே மாதிரி இருக்கிற என்னுடைய கேரிங்ஸ், எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கினா அதெல்லாம் நீ கரெக்ட் டைமுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும். பணம்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் நீ தான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிக்கணும். எனக்கு நானா? நீ தான் சொன்ன. எப்படி லிட்டில் ஷிட் ஸ்டோரி சொல்லட்டா? இல்லை, நான் பண்ணிடுறேன். அப்புறம் நான் இனிமேல் உன்னுடைய பேரெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டேன். ஏய் குட்டச்சி அப்படின்னு கூப்பிட்டேன்னா நீ எங்கே இருந்தாலும் வந்து நிற்கணும். புரியுதாடி? ஆ, என்ன? சரி, நான் போட்டா? போ. ஓய் குட்டச்சி. நீங்கள் திரும்பி என்ன ஆரம்? ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். அப்போ நீங்கள் நடக்கிறீங்க. அதே மாதிரி மறுபடியும் ஓய் குட்டச்சி. நீங்கள் திரும்பி பார்த்துட்டீங்க. என்ன ஆரம்? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இது கூட நல்லா இருக்கு. நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ கையில் மாட்டு வேடா, அன்னைக்கு இருக்க உனக்கு செமத்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நடந்து போகிறீங்க. போயிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க. ஓய் குட்டச்சி பேசாம கொண்டுலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் திரும்பி பார்த்துட்டு என்ன ஆரம்? இப்படிதான் இருக்கணும் குட்டச்சி, போ. அப்புறமேட்டு தேவை இருந்தா கூப்பிடுறேன் அப்படின்னு ஆரம்பி சொல்றாரு. அப்படியே உங்களை வச்சு வேலை வாங்கியிருப்பாரு. 2 நாளும் உங்களுக்கு அப்படியே தலை கிட்டுன்னு சுத்துறதுக்கே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ வாட்டி அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பத்தாக்குறைக்கு யார் இருக்காங்க எவர் இருக்காங்க எதுவுமே பார்க்காம குட்டச்சின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. பிரியா, அர்ஜுன், சூர்யா, பாப்பு எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன இவ இவ்வளோ சைலண்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு அவங்களுக்கே சந்தேகம். ஏன்னா அவங்க உங்களை பற்றி தான் நல்லா தெரியும். நீங்கள் சரியான அறாத்து, உங்ககிட்ட எல்லாம் வாதாடியெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ அடங்கி போகிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்கள் அக்கா பிரியா சொல்கிறா, எப்படியா இருந்தாலும் எனக்கு ஒன்று மட்டும் கரெக்டாக தெரியுது. அப்போது சூர்யா கேட்குறாரு, என்ன? எனக்கு என்னமோ இவங்க சண்டை போட்டு கடைசியில் இல்லை, நான் அது இப்போ சொல்லலை, நடக்கிற போது நடக்கட்டும் அப்படின்னு மட்டும் பிரியா சொல்லிட்டு விட்டுட்டாங்க. உங்களுக்கு அப்படி கோவமாக வருது. அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங், அதாவது 2 நாள் முடிச்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்காக உட்காண்ட்ருக்கீங்க. அந்த டைமில் பார்த்தா ஆரம்பிக்கிட்ட ஏதோ ஒர்க் கொடுத்துருக்காங்க உங்கள் அப்பா. அதெல்லாம் முடிச்சுட்டு அவரும் வர்றாரு. கூடவே ஆரமோட அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. உள்ளே வந்து உங்கள் கூடயே சாப்பிட உட்கார சொல்கிறாங்க உங்கள் அம்மா. அதனால் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த டைமில் கூட உங்கள் அப்பா இருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு விஷயமே இல்லை. உங்களை குட்டச்சினே கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு கோவமாக வருது. பத்தாக்குறைக்கு நீங்கள் வேற ஆரமோடைய பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. அவருக்கு அது கொஞ்சம் கூட வசதியாக போச்சு. குட்டச்சி அந்த தண்ணி எடு. நீங்கள் அப்படியே ஆரம் பக்கத்தில் போய் கொஞ்சம் மெதுவா. ஆரம், வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. தயவு செஞ்சு இப்போ மட்டும் ப்ளீஸ், உன்னை ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன், வாயனானு கூப்பிடு ப்ளீஸ். அப்படின்னா லிட்டில் ஷீட்டை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லட்டா? ஏன் ஆரம், ஏன், எதுக்கு? என்னமோ பண்ணித்தர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடவே இல்லை. எந்திரிச்சு அப்படியே கிளம்ப போகிறீங்க. அப்போ பார்த்தா உங்கள் அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி, குட்டச்சி வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அவங்களும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து நிறையுது. நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே போய் மேலே போய் டோரை லாக் பண்ணிவிட்டு உக்காந்துட்டீங்க. அப்போது திடீர்னு ஆரம்பிக்க என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் சண்டை போடுவீங்க, வாதாடுவீங்க, அடிப்பீங்க, உதைப்பீங்க, எல்லாமே சரிதான். அவர் அதெல்லாமே பார்த்துருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கண்ணில் டியர்ஸ் நிறையிறது அவர் பார்க்குறாரு. அவருக்கு என்னமோ மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னு அவருக்கும் புரியலை. அப்போது அவரும் சாப்பிட்ட மாதிரி பண்ணிவிட்டு, அங்கிள் நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ உங்கள் அம்மா, ஏன்னா எப்போவுமே சிரித்து அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி நடந்துட்டு இருப்பீங்க.
நீங்கள் அழுத பார்த்த போது அம்மாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாச்சு, அப்பாவுக்கும் அதே மாதிரி தான். ஆனால் அவர் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அப்போது உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு முன்னாடி வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே போய் கதவை திறக்கிறீங்க. எதுவுமே பேசலை. அப்படியே போய் அங்கே பால்கனி சைட் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 2 சேர் மட்டும் போடுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அங்கே போய் உக்காண்ட்ருக்கீங்க. அப்போ அம்மாவும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சுடா, ஏன் திடீர்னு அழுதுட்ட? ஒன்றும் இல்லைம்மா. ஏன் எப்போவுமே என் பொண்ணு சிரிச்சிட்டு துரு துருன்னு இருப்பா, இன்னைக்கு அழுத போது கஷ்டமாக இருக்குடி, என்னாச்சு? ஏம்மா நீங்களும் என்ன அப்படி கூப்பிட்டீங்க? நான் குட்டையாக இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையாம்மா? நான் என்ன பண்ணுறது? கடவுள் படைக்கும்போது அப்படியே படைச்சிட்டாரே. சரிதான், சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாருமே அந்த மாதிரி கூப்பிட்டு கேலி பண்ணேன். சரிதான், அது எனக்கு தெரியாமல் பண்ணதும்மா. எனக்கு அவ்வளோதான் அன்றைக்கி அறிவு இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் அந்த மாதிரிலாம் யாரையுமே கேலி பண்ணுறது இல்லைல்லம்மா. ஆமாம், ஆனால் ஏம்மா ஆரம்பம் மட்டும் என்கிட்ட வந்ததுலேருந்து இப்படியே பண்ணிகிட்ருக்கான். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ சின்ன வயசில் அவன்கிட்ட. அதனால தான் அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானா எனக்கு தெரியலம்மா. ஆரம்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கே தெரியல, சின்ன வயசில் மற்றவங்க கூட க்ளோஸாக இருந்ததை விட அவன் கூட தான் நான் எப்போவுமே விளையாடிட்டு இருப்பேன். அவன் வர்றான்னு சொன்னபோது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவன் குட்டையா நெட்டையா அதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் அவன் வர்றான்னு நினச்ச போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. நானும் திருப்பி அவனை பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கேன், எல்லாம் சரிதான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் அவன் தானம்மா. உங்களுக்கு கூட என்னை பிடிக்காம போயிடுச்சம்மா. நான் குட்டையாக இருக்கிறதுனால. அக்கா எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் இப்போ கூட நீங்கள் பாருங்கள், என்னை பார்த்தா ஒரு 10th படிக்கிற மாதிரி தானே தெரியுது. என்ன பிடிக்கலையாம்மா உங்களுக்கும்? நீங்களும் என்ன கேள்வி பண்ணுறீங்கல்ல? அடைச்ச இவ்வளோ தானே என் பொண்ணு? நீ ரொம்ப பிரேவன்னு நினச்சேன்டி. யார் சொன்னா உன்னை பிடிக்காதுன்னு? எனக்கும் அப்பாவுக்கும் எதுக்கு பிரியாவை விட உன்னை தாண்டி பிடிக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீ அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவ, ரொம்ப போல்டாக இருப்ப. எத்தனோண்டு இருந்தாலும் என்னடி அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுற. நீ நீ அப்படியெல்லாம் நினைக்காதவா? ஏன்னா இல்லைம்மா, நீங்கள் கூட இன்னைக்கு கிண்டல் பண்ண போகுது மற்றவங்களுக்கு தெரியலம்மா. ஆனால் எல்லா இடத்துலையுமே அப்படி கூப்பிடும்போது, அப்படி கிண்டல் பண்ணும்போது ஹர்ட் ஆகுறது நான் தாம்மா. என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கம்மா. அதான். ஐயோ, இதை பாரு வேணா, யார் என்ன சொன்னாலும் நீதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீ இத்தினோண்டு குட்டியாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய மனுஷியானாலும் சரி, நீ நாளைக்கு உனக்கு வயசாகி நீ கிளவியானா கூட என்னோட பொண்ணுடி நீயே. உன்னை நான் எப்படி வெறுப்பேன்? கிண்டல் பண்ணுறதெல்லாம் அது ஜஸ்ட் நார்மல். அதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்கவே கூடாது. இனிமே கண்டிப்பாக அம்மா உன்னை அந்த மாதிரி கூப்பிடவும் மாட்டேன். ஏன் முன்னாடி என் பொண்ணை அப்படி யாரும் கூப்பிட விடவும் மாட்டேன். இது நான் உனக்கு தர்ற ப்ராமிஸ். போதுமா? அப்புறம் வேணா. என்னம்மா? சாரிடா, அம்மா உன்னை கஷ்டப்படுத்திட்டல. சாரி. எதுக்குமா நீ சாரி கேட்குற? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் யார் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சாரி கேட்டே தான் ஆகணும். சாரிடா, அம்மா மன்னிச்சிடு. அம்மா, நான் கட்டி பிடிக்கட்டா? எதுக்குடி இதெல்லாம் கேட்குறப்பா? அப்படியே நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அம்மா கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ சமாதானம் ஆயிடுச்சா? இப்போ ஓகே ஆகிட்டேம்மா. சரி, சும்மா அழுதுட்ருக்காம படுத்து தூங்க. குட் நைட்மா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. அங்கே ஆரம் சைடில் என்னென்னா, ஆரம் நைட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஷவரில் நின்றுட்டுருக்காரு. அந்த
துளி அவர் உடம்புல படுறச்ச உங்களுடைய கண்ணீர் தான் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டா கண்ணை நிறைஞ்சு நின்றுருப்பீங்க. அது என்னன்னு தெரியல, அவர் யோசிக்கும் போதே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நெஞ்சு பக்கத்துல பெயின் வர்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அவரே கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேனா, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, நான் கூப்பிட்டதுக்கு அவள் அழலை, அவளோட அப்பா அம்மா கூப்பிட்டதுக்கு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அவன் என்கிட்ட ஆல்ரெடி சொன்னான். சரி, நாளைக்கு பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும். நாளைக்கு வேற பிரியாவோட என்கேஜ்மெண்ட் வேற, அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திடீர்னு நைட்டோட நைட்டாக கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு அங்கிள் நீங்கள் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வாங்க சொல்லியிருந்தீங்கல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அது கொடுக்கறதுக்காக மறந்துட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. ஆமாப்பா, நானும் மறந்துட்டேன், ஒரே டென்ஷன். நாளைக்கு தானே என்கேஜ்மெண்ட், காலையிலே எல்லாருமே வந்துடுவாங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே தான் ஊர்க்காரங்க எல்லாருமே வர்றாங்க. எல்லாருக்குமே ஹோட்டல் ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டல? பண்ணியாச்சாங்க. எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போது நீங்கள் அங்கே வாயனா அவள் தூங்க போயிட்டா, அப்போவே போயிட்டா, ஓ ஓ அப்போ சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு வெளியே வர்றாரு. வந்துட்டு அப்படியே வீட்டை திரும்பி பார்க்குறாரு. மேலே தான் உங்கள் ரூம் இருக்குது, அங்கே லைட் எரியுதான்னு பார்க்குறாரு, இல்லை. அப்போது அந்த ரூமையே பார்த்துட்டு குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அவர் போகிறாரு. மறாவது நாள் நீங்கள், அதாவது உங்களுடைய அக்காவோடைய என்கேஜ்மெண்ட் இன்னைக்கு, இன்னும் 2 வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணம், அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. இனி 1 வாரம் கூடி நீங்கள் காலேஜ் போய் அதுக்கப்புறமா கம்ப்ளீட் 1 வீக் நீங்கள் லீவ் போட போகிறீங்க உங்கள் அக்கா மேரேஜ்னால. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஆனதுனால இன்றைக்கி நீங்கள் காலேஜ் போல் நீங்கள் அப்படியே ஒரு பிரின்சஸ் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு கவுன் வாங்கியிருப்பீங்க. அதுதான் இன்றைக்கி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, சாரி கட்டிக்கோடி அழகாக இருப்ப. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க, ஏற்கனவே குடச்சியாக இருந்துகிட்ருக்கேன், இந்த சாரி கட்டுனா அதை விட கேவலமாக இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதில் வேற இந்த கவுன் வேற எப்போவுமே நீங்கள் போடுற மாதிரி தான், ரொம்ப தலை லூஸாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைனா ஷேப் தெரிகிற மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுமே போட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கேஸு கேட்டால் ரொம்ப புழுக்கமாக இருக்கும், மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்க. இன்றைக்கி பியூர் ஒயிட்டான ஒரு கவுன் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு மண்டபத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்களும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி டைரெக்டாக மண்டபத்துக்கு போகிறாங்க. போயிட்டு நீங்கள் மண்டபத்துக்குள்ளே ஏறுறதுக்கும் நம்ஜூன் ஆப்போசிட்டில் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவர் உங்களை கீழே இருந்த மேலே வேற பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உனக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அவர் பாட்டு கிண்டல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள், உனக்கு என்ன, நான் தானே யூஸ் பண்ணுறேன், உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல, உன்னுடைய வேலையனோ அது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஆரம்புக்கு என்னடா அது, நேற்று வரையில் அடங்கி போயிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன குளிர் விட்டு போச்சா, அந்த மாதிரி ஒரு தாட் வந்து திடீர்னு பார்த்தா அவங்க கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த மண்டபத்து பக்கத்திலே சைடில் ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த வச்சுட்டு, என்னடி என்ன பயம் விட்டு போச்சா? என்ன பயம்? அப்போது உன்னோட இந்த லிட்டில் ஷீட் ஸ்டோரி மற்றவங்க கிட்ட சொன்னால் பிரச்சனை இல்லை, சொல்லிக்கோ, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ. எவ்வளோ நாள் தான் நானும் பயந்து போயிட்டு இருக்கிறது? சொல்லு, இப்போ என்ன, என் மேலே சாணி ஆயிடுச்சு அவ்வளோதானே, குளிச்சு அது கிளியர் ஆயிடுச்சு, இதை வச்சு உசுரை வாங்கிட்டு இருக்கான். குட்டச்சி, இனிமே குட்டச்சின்னு கூப்பிட்ட சாவடிச்சிருமானே. நீங்கள் நிற்கிறது வந்து சின்ன கேப் தான், அந்த கேப்பில் இந்த மண்டபத்துக்கு சைடில் பெருசாக ஒரு ரொம்ப ஹைட்டாக ஒரு மதில் இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சின்ன குழந்தைங்கள நம்ம இப்படி கைக்கு இடையில இப்படி பிடிச்சிட்டு தூக்குவோம்ல குழந்தைங்களை எடுக்கிற மாதிரி, அதே மாதிரி உங்களை அப்படி திடீர்னு தூக்கிட்டாரு. என்னடா பண்ற, விட்டுடா. அப்படியே தூக்கிட்டு அந்த மதில் மேலே உட்கார வச்சிருவாரு. உட்கார வச்சுட்டு, இப்போதான் என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீ நின்றுருக்க,
ஆரம் கீழே இறக்கி விட ஆரம், விளையாடாத. ஆ புரியல, என்ன சொன்ன? சாவடிச்சிருவியா? முடிஞ்சா இங்கிருந்து கீழே இறங்கு, அதுக்கப்புறமா சாவடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். ஆரம் விளையாடாத ஆரம், ப்ளீஸ் இறக்கி விடு. முடியாதுரி, குட்டச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிடுவாரு. நீங்க கீழே குமிச்சு பாக்குறீங்க, என்னமோ ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு தெரியும், நீங்க குதிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் கால் ட்விஸ்ட் ஆகுறது, ஏதாச்சும் ஒன்றும் ஆகும்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். அதனால நீங்க மதில் மேல ஏறி நின்ட்டீங்க. ஏறி நின்ட்டு ஏதாச்சும் கேப் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த மதிலோடைய எண்ட்ல போனா ஒரு ஏணி வச்சிருக்காங்க. அப்போ அதுல போய் இறங்கணும்ல. வேணா, சரி தைரியமா நட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெதுவா மெதுவா நடந்து 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 அந்த ஏணியிலிருந்து கீழே இறங்கி நீங்க கீழே வரும்போது அப்படியே மண்டபத்துக்குள்ள போறீங்க. பார்த்தா அந்த சின்ன கேப்லயே உங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. என்னடி கோலம் இது? என்னாச்சும்மா? நல்லா தானே இருக்கேன். திரும்பி பாரு, ஒயிட் ட்ரெஸ் அப்படி அழுக்கு பண்ணி வச்சிருக்க. இந்த கோலத்துல என்கேஜ்மெண்ட்டுக்கு வரப்போற? அம்மா ஆரம்பித்தாமா. சும்மா அவனே இவனையும் குறை சொல்லிட்டு இருக்காத. முதல்ல இதுக்கு என்ன சொல்யூஷன் பாரு. என்ன சொல்யூஷன்? வேணாம், உன்னுடைய அக்காவுக்கு சாரி எடுத்திருக்கேன்ல, அது கூடயே எக்ஸ்ட்ரா ஒரு செட் சாரி நான் வச்சிருக்கேன். நீ அதை எடுத்து வியர் பண்ணிக்கோ. அம்மா அதுக்கு பிளவுஸ் அது கூட இருக்கு, உங்க அக்கது இருக்குல்ல. அம்மா அது சைஸ் பத்தாது எனக்கும் அவளுக்கும். தெரியும், ஆனா எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோ. அம்மா வேணுமாம்மா, நான் வேணும்னா வீட்டுக்கு போய் வேற ஏதாச்சும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர போறாங்க இந்த டைம்ல, நீ இல்லாம. அம்மா போய் சீக்கிரமாவே அதுக்கானது பண்ணு. இல்ல நீ வா, உன்னை இப்படியே விட்டா சரியாவது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அவங்க சாரி வச்சு அந்த அழுக்கான இடத்த மறைக்கிற மாதிரி தான் உங்களை கூட்டிட்டு போறாங்க. போய் உங்க அக்காவை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா உங்க அம்மா உங்களையும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல ஐயோ, வந்த டென்ஷனுக்கு அவளை வேற மதில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன். சரி போய் இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கடைக்கடைன்னு வெளியே வருவாரு. பார்த்தா அந்த இடத்துல நீங்க இல்லை. எங்க போனா இவ? கீழே ஏதாச்சும் விழுந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை சுத்தி சுத்தி பாக்குறாரு. எந்த இடத்துலயுமே நீங்க இல்லை. அவரு அப்படியே உள்ள வர்றாரு. அவர் அப்படியே மொபைல்ல கால் பண்ணுவாரு, நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதையும் வச்சுட்டு நடந்து மண்டபத்துக்குள்ள ஏறாரு. பார்த்தா மனுஷன் ஸ்டன்னாகி போய் நிற்கிறாரு. ஏன்னா அந்த மண்டபத்துல ஒரு ஸ்டேஜ் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், அது மேல நீங்க நின்று இருக்கீங்க. அவர் அப்படியே வாய பிளந்தபடியே மெதுவாக நடந்து அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் வராங்க. அந்த டைமில் தான் நீங்களும் ஸ்டேஜில் எல்லாத்தையுமே பேசிட்டு அப்படியே சிரிச்சுட்டு அந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் கீழே இறங்குறீங்க. நீங்கள் இறங்கும்போது நீங்கள் முதல் முறையாக சாரி கட்டியிருக்கீங்க. அதுவே உங்களுக்கு கொஞ்சம் தடுக்கி விடும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டெப்பிலேருந்து கீழே விழ போகிறச்ச கரெக்டாக ஆரம் வந்து உங்களை கேட்ச் பண்ணிடுவார். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியல. கண்ணு பார்த்துட்டு இருந்துட்டுருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு சென்ஸ் ஆகிடும். நீங்கள் அப்படியே ஆரம்பில் இருந்து லைட்டாக விலகி நிற்கிறீங்க. வாய்னா, நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன். இல்லை, நீ கொஞ்சம் ஹைட் வச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. லைட்டாக பென் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க. அவர் அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு, ஆனால் ஒரு விஷயம்டி, நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் என் கண்ணுக்கு மட்டும் இப்போவும் குட்டையை தண்ணி தெரியுற அப்படின்னு கேலி பண்ணிட்டு போறாரு. உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. ஆனா நீங்க எதுக்குமே பேசல. பொண்ணு மாப்பிள்ளை மேல கவனம் செலுத்திட்டு இருக்கிறதுனால உங்களை யாருமே அவ்வளோ கவனிக்கல. ஆனா நம்ஜூனோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னமோ லைட்டா ஒரு டவுட் இருக்கு, இருந்தாலும் அவங்க அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அன்னைக்கு அப்படியே என்கேஜ்மெண்ட் தானே, ஆட்டம் பாட்டம் கொண்டாடணும், ரொம்ப குஷியாக போயிட்டுருக்கு. டான்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆரம்பம் செமையாக டான்ஸ் ஆடுறாரு. அந்த இடமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அன்னைக்கு நாள் நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பிரியா ரூமில் போகிறீங்க. அக்கா. அப்போது பிரியா, சூர்யா நான் அப்புறமா கூப்பிடுறேன், வாயன் வந்திருக்கா. சரி பாய்.
அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாங்க. எனக்கா ரொமான்ஸா? என்ன சொல்ல வந்த சொல்லு. என்ன கோவப்படுற? ஆனால் சிரிச்சுட்டு கோவப்படுற. அது ஒன்றும் இல்லை. ஆட நமக்குள்ள என்ன சொல்லுக்கா. எப்படி சொல்கிறது? சொல்லுக்கா. இல்லை, ம் என்னுடைய லிப்பு துடிச்சுட்டே இருந்துச்சா. லிப்பு துடிக்குமா? இந்த கண்ணெல்லாம் துடிக்கும்ல, அது மாதிரி தான் லிப்பும் துடிச்சுட்டே இருந்துச்சு. ஆ அப்படின்னா ஏதாச்சும் கெட்ட விஷயம் நடக்க போகுதா இல்லை ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்க போகுதா? அடைச்சி முழுசா சொல்ல விடுறி. சரி சொல்லு. அப்போ நான் சூர்யா கிட்ட சொன்னேனா? ஆ அப்போ அவர் என்ன சொன்னார்? அது எனக்கு வெக்கமாக வருது. அட சொல்லு 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அது மேபி கிஸ். என்ன? போடி. அக்கா சொல்லுக்கா. அது மேபி கிஸ்ஸுக்காக துடிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருடி. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வெக்கப்பட்டுருக்கோம். அட லூசு, இதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி நீங்கள் கேலி பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. அந்த டைமில் கீழே நம்ஜுனுடைய சவுண்ட் கேட்குது. நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்டாக உட்காண்ட்ருக்கீங்க. அப்போது அவர் என்னமோ இந்த பட்ஜெட் அந்த மாதிரி என்னமோ கொண்டு வந்து உங்கள் அப்பா கையில் கொடுக்குறாரு. அதாவது இந்த மேரேஜுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு செலவு அதோடைய கணக்கு தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போது உங்கள் அப்பாவும் இதெல்லாம் நாளைக்கு காலையில் கொடுத்துருக்கலாமே, இல்லை நான் சும்மா தான் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே உங்கள் ஆன்ட்டி அங்கிள், அதாவது ஆரமோட அப்பா அம்மாவும் அங்கே வந்திருப்பாங்க. அப்போது ஆரம் பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்போது அம்மா சொல்லுவாங்க, இல்லைடா லக்ஷ்மி தான் வர சொன்னாங்க, நிறைய சாப்பாடெல்லாம் மிச்சம் வந்திருக்கு, வீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம், நமக்கு இன்றைக்கி டின்னர் இங்கேயா முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதான் வந்தோம் அப்படின்னு ஆரம்போடைய அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பம் ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்னதாக ஸ்மைல் வருது. அவர் எதையோ தேடுறாரு, அவர் கண்ணா அலைப்பாயுது. அது உங்கள் அப்பா கவனிச்சிட்டாரு. என்ன ஆரம், யாரை பார்க்குற, யாரை தேடுற? இல்லை ஆண்டி, ஆண்டி எங்க? லக்ஷ்மி, இதோ வந்துட்டேங்க. ஆரம் கேட்டா உன்ன. என்ன ஆரம்? இல்லை வந்ததுலேருந்து உங்களை பார்க்கலையா, அதான். அப்புறம் பிரியா? பிரியா ரூமில் இருக்கா. இல்லை டைம் ஆகிடுச்சில்ல, சாப்பிடணும்ல. ஆமாம், நான் கூப்பிட்றேன். பிரியா, இதோ வந்துட்டேம்மா, வரும்போது அப்படியே வாயனையும் அழைச்சிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவும் வாயனும் வர்றாங்க. வாயன் வரும்போது இவர் அப்படியே கண் எடுக்காமல் வாயனையே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாயனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன இவன் இப்படி பார்க்குறான் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துட்டுருக்கு. ஆனால் அவ்வளோ சீரியஸாக எடுக்கலை. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குட்டச்சி அப்படின்னு உங்களை கூப்பிட்றாங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. மறுபடியுமா? அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து விறுவிறுன்னு எந்திரிச்சு மேலே போகிறீங்க. போகும்போது மறுபடியும் ஒரு குட்டச்சி எங்கடி போகிற? இனிமேல் தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாத. கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு நீ என் பொண்டாட்டி ஆட்டேன்னா நான் இப்படி தான் கண்டிப்பாக கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி டடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அவருக்கே சென்ஸ் ஆகுது என்ன சொல்லியிருக்கோன்னு. அப்போது வாயன் ஒரு செகண்டில் அப்படியே ஸ்டன்னாய் மாதிரி அங்கே நின்றுருக்கீங்க. அப்புறமா திரும்பி பார்த்து உன்னையெல்லாம் எவ்வளோ கட்டிக்க மாட்டான், அதில் நான் கண்டிப்பாக கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே போய் உட்காடுறீங்க. அப்போ ஆரம்பிக்க என்னமோ மாதிரி இருக்குது எல்லோரும் முன்னாடி இப்படி சொன்னதுனால. ஆமாம், நான் நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்குது, முடிக்கலை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவர் வீட்டுக்கு கிளம்புறாரு. பார்த்தா பின்னாடி ஆரமோட அம்மாவும் வருவாங்க. வந்துட்டு ரூமில் அவர் ரூமுக்கு போகிறதுக்காக நிற்கும்போது என்னம்மா இங்கே வாப்பா. என்னம்மா நீ உண்மையை தான் சொன்னியா?
என்னது வாயனா நீ? இல்லை இல்லை, அப்படி இல்லைல்லம்மா. நான் வந்து ஜஸ்ட் சும்மா சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக தான். எப்போவுமே கூப்பிட்ற மாதிரி அது மாதிரி தான். உண்மையாலுமேவா தான்? ஆமாம்மா, அவ்வளோதான். இல்லாமல் நான் சீரியஸாக எதுவுமே இல்லை ஆரம். என்னென்னா உனக்கு வேற ஸ்டடீஸ் முடிய போகுது. அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீ அப்பாவோடைய கம்பெனியை தான் டேக் ஓவர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். காலகாலத்தில் ஒரு கல்யாணம் காட்சி அதுவும் பார்த்துட்டோன்னா நாங்களும் ஹாப்பியாக இருப்போம்ல. அதான் கேட்டேன். இல்லை உனக்கு வேறு ஏதாச்சும் பொண்ணுங்களே? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா. இப்போ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் தான். வேறு எதுலேயுமே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அப்போது டோர் நோக்க ஆகிற சவுண்ட் கேட்குது. பார்த்தா நீங்கள் தான். ஆண்டி, அம்மா இது கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்கள் 2 பேருமே சாப்பிடாமலே இங்கே கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொன்னீங்க. அதனால் இதை ஃபுட்டு கொடுத்து அனுப்பினாங்க. நீ 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 எப்போ வந்த வாயனா? நான் இப்போ தான் வந்தேன் ஆண்டி. இப்போ தான் ஜஸ்ட். சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். அம்மா தேடுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் ஆரம் வாயை பிளந்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் ரூமில் போய் எல்லாரும் முன்னாடியும் பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்டு இப்போ அம்மா கிட்ட அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன, நான் என்ன இவனோட பொம்மையா, டோயா? இப்படி வச்சு விளையாட காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுன்னு திட்டுட்டு இருக்கீங்க. அப்போது அதுக்குள்ளேயே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் அங்களும் அங்கே போயிருப்பாரு. அப்போது ஆரம் கிட்ட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம் தோ இந்த பிளேட்ஸ் இதெல்லாமே அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டு வந்துடு. காலையில் கொடுத்தா போதும்லம்மா? இல்லை, நீ இப்போவே போயிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் குடுகுடேன்னு ஆப்போசிட் வீடு தான். அதனால் குடுகுடேன்னு வந்து ஆண்டி இதோ அம்மா பாத்திரம் கொடுத்து அனுப்புனாங்க. ஓகே. ஆரம் என்ன ஆண்டி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்லை ஆண்டி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சும்மா இல்லை அதை பற்றி எல்லாம் இல்லை. நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. என்ன ஆண்டி, வாயனை இனிமே கூட்டச்சின்னு கூப்பிடாதப்பா, ரொம்ப ஹர்ட் ஆகிறா. முந்தானேத்து ரொம்ப அழுதா, கஷ்டமாக இருக்குது என் பொண்ணை அழுகிறத பார்க்கும்போது. அதான் அப்படி கூப்பிடாத, ஓகே? நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாதுடா. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. பிரியாவை விட ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால தான் சொல்கிறேன். சாரி ஆண்டி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெறுன்னு போயிட்டாரு. அன்னைக்கு நீங்கள் படுத்துட்டு ஆரம் உங்களை தாங்கி பிடிச்சத அதே உங்களுக்கு திரும்ப 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 ரீகால் ஆகிட்டே இருக்குது. விழ போகிறச்ச தாங்கி பிடிச்சது. ஐயோ, இதை பற்றி நான் எதுக்கு நினச்சிட்டு இருக்கேன்? தூங்குடி, தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க, கூடவே சிரிக்கவும் செய்கிறீங்க. ஆனால் ஆரம் அங்கே பா என்ன பொண்ணுடாவ, இவ்வளோ நாளாக தொலைன்னு ட்ரெஸ் போட்டு நடக்கிறதுனால என்னமோ சின்ன பிள்ளை மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்தா. இன்னைக்கு சாரியில் செம்ம ஃபிகர். ஐயோ, கண்ணிலேருந்து போகவே மாட்டேங்குது. ஆரம் கண்ட்ரோல், தூங்கு அப்படின்னு ஆரும் நினச்சிட்டு அவரை திட்டிட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரும் தூங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் மறாவது நாள் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அது முடிஞ்சு 2 நாள் முடிஞ்சு தான் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த சிம்டம், அந்த லிப் துடிக்கிற சிம்டம் இப்போது உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் பீதியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உங்கள் உதட்டில் நீங்கள் கை வச்சுட்டு, என்னது இது இதுக்கு தேவையில்லாமல் துடிச்சிட்ருக்கு? அக்கா சொன்ன மாதிரி ஏதாச்சும்? சேச்சே, எந்த காலத்தில் வாழ்ந்துட்டுருக்க வேணா. அது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ரொமான்ஸ் பேசும்போது அந்த மாதிரியெல்லாம் லூஸ்தனமாக பேசியிருப்பாங்க. டேக் இட் ஈஸி அப்படின்னு உங்களையும் நீங்கள் சமாதானப்படுத்திட்டு கிளம்புறீங்க. நீங்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ஆரம் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா பிரியா அங்கே உட்காண்ட்ருப்பா. அப்போ பிரியா, ஆரம், ஹாய் பிரியா, என்ன கல்யாணம் பொண்ணு, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல, காலேஜ் வேறு லீவு,
ஸ்டடீஸில் கோட்டை விட்டுறாத. அதெல்லாம் இல்லை ஆரம். ஆரம், நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன என்ன பிரியா? வயனாவை பற்றி தான். என்ன? நான் ஒன்று கேட்கட்டா? எதுக்காக நீ அவளை இவ்வளோ இப்படி டார்ச்சர் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுற? நான் உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? எனக்கு உண்மை தான் தேவை. உண்மைனா அவளை டார்ச்சர் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போது அவள் சொன்ன மாதிரி நீ ரிவெஞ்ச் எடுக்கத்தான்? சேச்சே, அதெல்லாம் இல்லை. உங்களை எல்லாருமே வயனா எப்படி ட்ரீட் பண்ணுறா? காமனாக ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறா. ஏன்னா நானும் அவளுக்கு ஒரு காமன் பர்சனாக இருக்கிறனும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்பப்பு நீ வயனா அது நேரடியாகவே போய் சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. அவளை டீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான். ஆனால் இனிமேல் பண்ண மாட்டேன். நேற்றே ஆண்டிக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன், அவளை அந்த மாதிரியெல்லாம் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த டைமில் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. போகும்போது எல்லாருமே உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன விஷயம்னு புரியல. அப்போது உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து, ஏவானா என்ன என்ன அர்ஜுன், என்ன என்ன பாப்பு இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உன் மேலே மாடு சாணி போட்டுச்சா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன் உண்மைதாண்டி கேள்விப்பட்டது உண்மைதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே கடுப்பா வருது. ஏன்னா இந்த விஷயத்த பத்தி ஆரம்பத்து தான் தெரியும், ஆரம்பம் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்படியே விறுவிறுன்னு நடந்து போயிட்டு கிட்ட, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு இருந்தேன். இவ்வளவு சீப்பா இருப்பியா நீ அப்படின்னு சொல்லும்போது அவர் பாக்குறாரு. ஏன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க, நீங்க இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே அவரு உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் வேற யாருமே அதிகமா வராத ஒரு பிளேஸ்ல நிக்க வச்சுட்டாரு. என்ன உன் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அந்த அந்த லிட்டில் ஷிட்ன்ற வேர்டை நீ யூஸ் பண்ணி எங்கேயாச்சும் இந்த விஷயத்த பத்தி எல்லாமே நீ எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டல. நீ நீ குட்டிச்சனை கூட்டு போது நான் கேட்காம இருந்ததுனால தான் இவ்வளோத்தையும் பண்ண. சிம்பிளா நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? நான் சொல்லல. உனக்கு மட்டும்தான் இதை பத்தி தெரியும். கண்டிப்பா நீ தான் சொல்லியிருப்ப. வேற யாரும் சொல்றதுக்கு 1% கூட சான்ஸ் இல்ல. நீ தான் சொல்லியிருப்ப. வாயனா, நான் சொல்லல. அப்படின்னு சொல்லும்போது நீங்க அவர் பக்கத்துல எகிரி பேசிட்டு போயிருப்பீங்க. அவர் பார்த்தா அப்படியே வால்ல லாக் ஆன மாதிரி அப்படி நின்று இருப்பாரு, இந்த செவில்ல சாஞ்சிட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிளாக் பண்ணி நிக்கிற மாதிரி 2 கையுமே செவுத்துல இப்படி வச்சுட்டு அவரை லாக் பண்ணிட்டு நின்று இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நானும் போட்டும் பொறுத்து போயிட்டு இருந்தேன்னா நீ இப்படி தலைமையில ஏறி உட்காருவியா? சாவடிச்சிட வேண்டாமானே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசிட்டு இருக்கீங்க. அப்ப பார்த்தா திடீர்னு யாரோ அங்க க்ரோஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க திரும்பி பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, உங்களை எங்கேயுமே டச் பண்ணாம உங்க இடத்துல இருந்து அப்படியே ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் லைட்டா குனிஞ்சு, அந்த கைக்கு கீழே குனிஞ்சு போறதுக்காக லைட்டா குனிஞ்சிருப்பாரு. அந்த டைம்ல பார்த்து நீங்க திரும்பி இருப்பீங்க. பார்த்தா வெளியே ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பால் வந்து உங்க மண்டையிலே கரெக்டா அடிக்கிறதுக்கும் நீங்க போய் லிப் டு லிப் கிஸ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். உங்க கண்ணு அப்படியே வைடா ஓப்பன் ஆகுது. அவரு கண்ணும் அதே மாதிரிதான். 2 பேருமே பிரிஞ்சு வரல, அப்படியே ஷாக் ஆன மாதிரி நின்று இருக்கீங்க. ஆனா ஒரு 2 செகண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் உங்களுக்கு சென்ஸ் ஆகுது, நீங்க திடீர்னு அவரை விட்டு விலகி வந்துட்டீங்க. விலகி வந்துட்டு நீங்க அப்படியே சொல்லிட்டு பார்த்துட்டு நின்று இருக்கீங்க. என்ன என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்பி போக நிக்கிறதுக்குள்ளே, ஏவானா அப்படி நீங்க ஸ்டாப் ஆயிட்டீங்க. எங்க போற? சாரி ஆரம், நான் பெயிண்ட் பண்ணல. இந்த பால் தான் தெரியாம தான். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை.
எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. எனக்கு புரியலை. அப்போ திடீர்னு உங்க பக்கத்துல வந்து உங்களை அப்படியே அவரை பார்த்தபடி டேர்ன் பண்ணி நிறுத்திட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு போ. ஆ புரியலையா? ஃபினிஷ் பண்ணிட்டு போடி. என்ன ஃபினிஷ் பண்ணிட்டு கையை விடு. அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த மதில் மேல எப்படி உங்களை தூக்கி உட்கார வச்சிருப்பாரோ அதே மாதிரி உங்களை தூக்கிட்டு அவரு பாட்டுக்கு லிட்டில் கிஸ் அடிச்சிருப்பாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆக வரையிலும் உங்களை விட்டுருக்கவே மாட்டாரு. நீங்க கையை காலை எல்லாம் போட்டு அப்படியே ஆட்டிகிட்டே இருப்பீங்க, ஆனா அவர் விட்டுருக்கவே மாட்டாரு. அது முடிச்சு உங்களை கீழே இறக்கி விடுறாரு. விட்டுட்டு அப்படியே உங்க நோஸ்ல அவர் ஃபிங்கர் வச்சு அப்படியே டச் பண்ணிட்டு இப்போ போ, இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். எது பண்ணாலும் ஃபினிஷாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், பக்காவாக பண்ணணும், அறகுறையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அவரை ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் கூட இல்லை. அப்படியே நீங்கள் அங்கேருந்து விட்டா போதும் சாமின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டீங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நீங்கள் எங்கேயுமே போல. ஆரம்ப ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த தைரியம் கூட இல்லை. ஏதாச்சும் ஒரு இடத்துல தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அங்கேருந்து ஸ்கூட் ஆகிடுவீங்க. அன்னைக்கு அப்படியே போகுது. சாயந்தரம் நீங்கள் வீட்டுக்கும் போல. நீங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பைன் ஸ்டடிக்கு போயிருக்கேம்மா அப்படின்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆரம்புக்கு ஆனால் ரொம்ப சிரிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. காலேஜ்லேயும் உங்களை பார்க்க முடியல, வீட்லேயும் அவர் வரும்போது உங்களை காணோம். அப்போது 4வது நாள் அவரால் பொறுக்க முடியல. அப்போ அவரே கேட்டுட்டாரு, ஆண்டி வாயனா எங்க? ஏன் நம்ஜுனா பார்க்கலையா? இல்லை வீட்டில் பார்க்கல. அவள் தான் கம்பைன் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வீட்டில் போய் தங்கியிருக்காளே, ஏன் காலேஜில் பார்க்கலையா? பார்த்தேன் ஆண்டி, பார்த்தேன். அப்புறம் என்ன? ஏன் என்ன ஒரு மாதிரி பேசுகிற? இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டான் தான். சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்பாரு. இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் என்ன விஷயம் எதுவுமே சொல்லலை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. அதனால் அவங்களும் கம்பல் பண்ணி எதுவுமே கேட்கல, உங்களை அவங்க கூடயே வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி 4வது நாள். அப்போ உங்களுக்கே கொஞ்சம் ஹெசிடேஷன் ஆகுது. ஏன்னா எவ்வளோ நாள் தான் மற்ற ஒருத்தங்க வீட்டில் போய் தங்குறது. அதனால் நீங்களும் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க உங்கள் வீட்டுக்கே. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே நீங்கள் இன்றைக்கி லைவ் போகிறீங்க. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்போது கமெண்ட்ஸ் வருது, எங்கள் என்ன இவ்வளோ நாளாச்சு, சிஸ்டரோட மேரேஜ்னால ரொம்ப பிஸி ஆகிட்டீங்களோன்னெல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களுக்கான அதுலலாம் கான்சன்ட்ரேஷன் இல்லை, ரொம்ப டல்லாக பேசுகிறீங்க. அப்போது அதில் டார்க்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், டார்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுவாங்கன்னு. அவங்க மறுபடியும் மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு வாயனா, எதனால் லிட்டில் பிரின்சஸ் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? அப்போது நீங்கள் இல்லை எனக்கு ஒரு டவுட், அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். மைண்டு ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆக மாட்டேங்குது. அப்போது மறுபடியும் என்னாச்சு? இல்லை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. அதுலேருந்து அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. எப்படி ரெக்கவர் ஆகுறதுன்னு தெரியாமல் இருக்கா. அப்போது என்கிட்ட கேட்டா, அதான் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன்னா மண்டையில் அதுவே ஓடிட்டுருக்கா தான். எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்சதாக இருந்துச்சுன்னா நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு மெசேஜ் வருது. அப்போ நீங்கள் எனக்கு ஒரு புது மேல் ஃப்ரெண்டும் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டும் கிடைச்சாங்க. 2 பேருமே பார்த்தாலே அவ்வளோ எதிரி மாதிரி பழகுவாங்க. என்ன சொல்ல, சுத்தமாக அவங்க 2 பேருக்குமே செட் ஆகாது. அப்போது அந்த பையன் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லை, அதுக்கு முந்தின நாள் தான் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட எனக்கு அந்த மாதிரி எந்த பொண்ணு மேலேயும் ஃபீலிங்ஸ் இல்லை, அந்த பொண்ணு மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அது வேற என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டுட்டாளா. மறாவது நாள் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தனால அவள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கா. அதான் என்கிட்ட சொன்னாலா, என் மண்டையில் போட்டு இது உருட்டிட்டு இருக்கேனா, எனக்கு என்ன தான் அவளை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இந்த டார்க் மறுபடியும் கேட்குறான், இல்லை அந்த பையன் ஃபாரினில் இருந்தானா? ஆமாம், ஃபாரின் ரிட்டன் தான். அவங்க ஊரில் இதெல்லாம் சகஜமாக இருக்கும், அதனால தான் அப்படின்னு மெசேஜ் வருது. அது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. அப்போது அந்த பையன் என்ன ஃபஸ்ட்டு கிஸ்ஸா அந்த பொண்ணோடைய? ஆமாம். சரி அதை விடுங்க வாயனா, உங்களுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்?
உங்களை விட ரொம்ப உயரமா ஹைட்டாக அந்த மாதிரி இருக்கிற பையனை தான் பிடிக்குமா அப்படின்னு டார்க் கேட்கும்போது நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை. என்னோட உயரத்தை பற்றி இல்லைனா என்னுடைய எந்த விஷயத்தை பற்றியும் என்னை கிண்டல் பண்ணாமல் என்னை ரொம்ப ரொம்ப பாசமாக பார்த்துக்கிற, என்னை விட குள்ளமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவ்வளோ மேட்லியாக என்னை லவ் பண்ணுற ஒருத்தன் கிடைச்சாலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அந்த பையன் நான் உங்களை விட கொஞ்சம் ஹைட் கம்மி, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுப்பீங்களா? அப்போ நீங்கள் உண்மையாக நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா டேட் வேணும் தான் பண்ணி பார்க்கலாம், ஓகேண்ணா லவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த பையன் நானும் உங்கள் காலேஜ் தான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆகுது. ஏன்னா இதை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போது நாளைக்கு மீட் பண்ணலாமா வேணா அப்படின்னு மெசேஜ் வருது. நீங்கள் பதில் சொல்கிற வர்றதுக்குள்ளேயே டபார்னு உங்கள் கதவை யாரோ திறக்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆரம்தான். யாருடா யாருடா நீ என்னோட வாயன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறியா? கையில் கிடைச்ச செத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எல்லா கனெக்ஷனையும் அப்படியே பிடுங்கி விடுறாரு. பார்த்தா அதுக்குள்ளேயே நீங்கள் 2-3 கமெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இது அந்த பையன் தானே, ஃபஸ்ட்டு டே காலேஜில் பார்த்து அந்த பையன் தானேன்னு நிறைய பேர் மெசேஜ் அதுக்குள்ளே வந்திருக்கும். நீங்கள் சிஸ்டத்தையும் பார்க்குறீங்க, ஆரம்பியும் பார்க்குறீங்க. அப்படியே மறுபடியும் உங்களை அந்த குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிட்டு நிப்பாட்டுவார். என்ன வாயனா பண்ணிட்டுருக்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கையை விடு. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. யாரு, எவன், எந்த ஊரு, எதுவுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக பேசிட்டு இருக்க? கையை விடு. அரம் வலிக்குது. வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். அரம் ப்ளீஸ் கையை விடு. அப்படியே உங்களை தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரருக்கு முன்னாடி உங்களை நிறுத்தி வச்சுட்டு உங்களுக்கு பின்னாடி அவர் நின்றுட்டுருக்காரு. பாரு, நல்லா பாரு, எங்கேயாச்சும் ஒரு இன்ச்சாச்சும் நமக்கு 2 பேருக்குமே செட் ஆகுதான்னு பாரு. செட் ஆகுதா? அப்போ நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. சேரல, கொஞ்சம் கூட பேரை தோணவே இல்லைல்ல. நீங்கள் அப்படியே ஆமான்ற மாதிரியே தலையாசிக்கிறீங்க. ஆனால் ஏன்னு தெரியலடி, எனக்கு உன்னை தாண்டி பிடிச்சிருக்கு. என்ன ஆரம், புதுசாக ஏதாச்சும் ட்ராமா பண்ணுறியா என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக? எதில் வேணாலும் விளையாடு, ஆனால் என்னுடைய ஃபீலிங்ஸில் விளையாடாத ஆரம், புரிஞ்சுக்கோ. என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி உனக்கு தோணுது? நான் கன்ஃபஸ் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா? எனக்கு நீ தான் வேணும். சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன்டி. இங்கேருந்து நான் ஃபாரின் போகும்போது எனக்கு தெரியல அது லவ்வா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடியும் உன்னை மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படா இங்கே வருவேன், எப்படா உன்னை பார்ப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி யோசிக்கிறது ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லை, அது உனக்கு தெரியுமா? எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே இங்கே திரும்பி வர்றதுக்காக எவ்வளோத்தையெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நீ இப்படி இதை பாரு வேணா, இப்போ நான் சொல்கிறேன், ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. உனக்கு கல்யாணம் ஒன்று நடக்குதுன்னா அது என் கூட மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ண? ரிவெஞ்ச் எடுக்க வரேன்னு சொன்ன, அதெல்லாம் எதுக்கு? ஏன்னா நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு காமன் ஃப்ரெண்டாக இருக்க விருப்பம் இல்லை. முழுசா நீ எனக்கு வேணும், அதே மாதிரி என்னை முழுசா உனக்கு தரணும். அது மட்டும்தான். உன் கண்ணில் நான் எப்போவுமே வித்தியாசமாக தெரியணும். அதுக்கு தான் உன்னை இவ்வளோ டீஸ் பண்ணேன், இவ்வளோ வெறுப்பேற்றினேன். நீயே யோசிச்சு பாரு. நான் ஏதாச்சும் ஒரு நாள் உன்னை டீஸ் பண்ணாமல், உன் பக்கத்தில் வராமல், உன்கிட்ட பேசாமல், உன்னை கிண்டல் பண்ணாமல் இருந்தேன்னா நீ என்னை மிஸ் பண்ணதே இல்லையா? யோசிச்சு பாரு. ஆனால் மற்ற எந்த ஃப்ரெண்ட்ஸையுமே நீ இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். உன் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு குறுக்கு வழி தான். ஆனால் நீ ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன்னு தெரிஞ்ச உடனே, உங்கள் அம்மா சொன்ன உடனே உன்னை குட்டிச்சின்னு கூப்பிடுதுன்னு நிறுத்திட்டேன், தெரியுமா உனக்கு? அதனால் ரியலி ரியலி ஐ லவ் யூ.
என்னை ரிஜெக்ட் பண்ணாத, என்னை ஏற்றுப்பில்ல அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க, என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. புரியுது. என்னை வெறுக்கிறல்ல நீ, பரவாயில்ல, ஓகே, புரிஞ்சிச்சு. சாரி, எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது எல்லாமே வேற. இனி உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஹாப்பியாக இருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மெதுவாக நடந்து டோர் பக்கத்தில் போகிறாரு. நீங்கள் அப்படியே ஓடி போய் ஆரம்ப பேக் ஹக் பண்ணுறீங்க. அப்போ அவர் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. உனக்கு மட்டுமாடா பிடிக்கும்? எனக்கு தாண்டா உன்னை ரொம்ப 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 பிடிக்கும் தெரியுமா? நீ வரேன்னு தெரிஞ்சு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? ஆனால் நீ தான் வந்ததுலேருந்து என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்க. ஏன்டா இப்படி பண்ண? சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்த்து உங்கள் ஃபேஸ் பூரா கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்படியே உங்கள் லவ் லைஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. மறாவது நாள் நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. அன்றைக்கி உங்கள் காலேஜில் ஆனுவல் டே. அப்போது நிறைய இடத்துல நிறைய விசேஷங்கள் நடக்குது. நீங்கள் அன்றைக்கி சாரியில் தான் போயிருப்பீங்க. உங்கள் அம்மா கம்பல் பண்ணி போட்டு விட்டுருப்பாங்க. நீங்கள் அதனாலேயே போயிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஆரம்பம் வரலை. பிகாஸ் என்னமோ அப்பாவோடைய பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு அவரும் போயிருப்பார். உங்களுக்கு செம போர் அடிக்குது. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கி ஆனுவல் டேங்கிறதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்கள் காலேஜில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. நைட்டில் தான் ஃபங்க்ஷன்ஸும் எல்லாமே இருக்கும். அப்போது உங்களுக்கு நிற்க ரொம்ப டயர்டாகுது. அப்போ நீங்கள் அக்கா கிட்ட சொல்கிறீங்க, பிரியா அக்கா கிட்ட சொல்கிறீங்க, அக்கா நான் போகிறேங்க்கா, என்னால் முடியலை. இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி வேணாம், ஒரு 10 நிமிஷம் இப்போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா எங்கேயோ போகிறாங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப டயர்டாகி நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வேணாம் இங்கே வா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பாட்டுக்கு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் அங்கே பலூன் எல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு, அதே மாதிரி அங்கே கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நின்றுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்னக்கா உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரா சூர்யா? உனக்கு தாண்டி சர்ப்ரைஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பி விடுவாங்க. அப்போ நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸா? ஐயோ, அந்த டார்க் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறானா? நேற்று கூட சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படுறீங்க. பார்த்தா உங்கள் பின்னாடி ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்கும். நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஆரம்பிட்டுருப்பாரு. வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி முட்டி போட்டு உட்கார்றாரு. அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, வேணா இன்றைக்கி நான் ஒஃபிஷியலாக உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ நாள் உனக்காக காத்துட்டு இருந்தேன். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்லணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. வேணா என்னை ஏற்றுப்பியா? வில் யூ பி மைன் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு கண்ணெல்லாம் நிறையுது. அப்படி நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர்ஸை காமிக்கிறீங்க. அவர் அந்த ரிங்கை எடுத்து உங்கள் கையில் போட்டு விட்டுறாரு. அப்படியே நீங்கள் கையை இப்படியே நீட்டிட்டு நிற்கிறீங்க. அவர் வந்து எப்போவுமே இந்த சின்ன குழந்தைய தூக்குற மாதிரி இப்போ உங்களை தூக்கி சுற்றிட்டு அப்படியே கட்டி அணைச்சிட்டு நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் அவரை கிஸ் பண்ணுறீங்க. அந்த ரிங்கை போடும்போதே அவர் நிறைய விஷயங்களை யோசித்து பார்க்குறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் காலேஜில் என்ட்ராகி விழ போகிறச்ச அவர் உங்களை சேவ் பண்ணியிருப்பார். அப்போ நீங்கள் ஹேண்ட்ஸம் மேன், ஹீரோன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறது அவர் காதில் விழுந்திருக்கும். அவர் அப்படியே சிரிச்சுட்டே போயிருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் உங்களை டீஸ் பண்ணும்போதும் எல்லாம் பண்ணும்போதும் அவர் அவ்வளோ ரசித்து தான் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் ஆரம்பம் நீங்களும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ தான் ஆரம் சொல்கிறாரு, இந்த
லிட்டில் ஷீட் மேட்ரெலாம் நான் ரிலீஸ் பண்ணல. உங்கள் அம்மா தான் உங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்கள் அக்கா தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை தாயி. உன்னை ஜஸ்ட் டீஸ் பண்ணேன், அவ்வளோதான். என்ன புரியலை. டீசிங்கா? அது உனக்கு டீசிங்காவா தெரிஞ்சிச்சு? லூசா நீ? யாராச்சும் விரும்புகிற பொண்ணை ஹர்ட் பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேனே. உன்னை ஹர்ட் பண்ணுறதில்ல, உன்னை டீஸ் பண்ணேன். உன்னை அப்படியே டீஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னு தெரியலடி, ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். உன்னுடைய இந்த கோவமான முகம், செவன்னு செவந்து வர்ற அந்த மூக்கு, அதை பார்க்கும்போது அப்படி கட்டிச்சு திங்கலாமான்னு தோணும். ஆரம், நீ கொஞ்சம் எல்லை மீறி பேசுகிற. என்னடி வருங்கால பொண்டாட்டி? இரு, நான் ஒரு விஷயம் கேட்டேன். என்ன? அப்போ அன்னைக்கு அம்மா கிட்ட நீ பேசிட்டு இருந்த நான் கேட்டேனே. எந்த அம்மா கிட்ட? உங்க அம்மா கிட்ட தான். எந்த பொண்ணு மேலேயுமே விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன். ஆமாம். அப்புறம் உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட போய் சொல்ல முடியுமா உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு? முதல்ல உன்னோட மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன்? இல்லை, உங்கள் அக்கா வந்து என்கிட்ட கேட்டா இதெல்லாம் செட்டப் பண்ணும்போது, இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க, அவள் ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பாளான்னு. நான் சொன்னேன், என்னோட ஈகோவை கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துட்டு அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். எனக்காக அவளோட ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாளான்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு சிரிப்பார். அப்போ நீங்களும் சிரிப்பீங்க. சிரிச்சுட்டு மறாவது நாள் அப்படியே நார்மலாக போகுது. நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறீங்க. ஆனாலும் இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது, இந்த விஷயமெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது அதே மாதிரி உங்கள் சிஸ்டரோடைய கல்யாணம் வருது, அதெல்லாம் நடக்குது, ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அதில் இடையில குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறச்சு தான் ஒரு நாள் என்னாச்சுன்னா, கிராஜுவேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவங்க அப்பா வந்து விறுவிறுன்னு கிட்ட வீட்டில் வந்து சொல்கிறாரு, ஆரம் என்னப்பா இப்போவே கிளம்பு. எங்கப்பா? என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் தெரியும்ல, நிறைய பேர் இருக்காங்க, அதில் யார்? அதெல்லாம் அப்புறமேட்டு சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பிளைண்ட் டேட் இல்லை, ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணுற மாதிரி தான். நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும். என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியலை. வா. இல்லைப்பா, என்னால் முடியாது. நான் இப்போ தான் ஸ்டடீஸ் முடித்தேன், அதுக்குள்ளே மேரேஜ் தீர்த்து அதெல்லாம். ஐயோ, இப்போ எதுவும் சொல்லாத ஆரம் ப்ளீஸ். அப்பாவுடைய மானமே இருக்குது, கொஞ்சம் வந்து அவங்ககிட்ட பேசு. அது மட்டும் இல்லை, உனக்கும் கல்யாணம் வந்துருச்சுல்ல. அவங்க அம்மா கிட்ட கொண்டு நான் அன்றைக்கி கேட்டேன், உனக்கு அந்த லவ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படி தான் சொன்னான். அப்போது நான் யாரை பார்த்து வச்சாலும் நீ கல்யாணம் பண்ணிப்பல. அப்படி என்ன, ரொம்ப நல்ல பொண்ணுடா, அதெல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத, உங்கள் அப்பா உனக்காக எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. ஆரம் இல்லம்மா வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ கட்டாயப்படுத்தி அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு பெரிய கிராண்டான ஒரு ஹோட்டலில் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கும். அப்போது அந்த ஹோட்டலோடைய என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்த உடனே, வா வா சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு ஆரமோடைய அப்பா சொல்கிறாரு. அப்போது அம்மா அப்பா உங்ககிட்ட 2 பேருக்கிட்டையுமே எனக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், வா, நான் வாயனை லவ் பண்ணுறேன். அப்படியே அப்பா அம்மாவை ஸ்டக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. இது முதல்ல சொல்லி தொலைக்கலாம்ல, அவங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்ல. என்ன பண்ணுற? சரி விடு, வா, முதல்ல உள்ளே போய் அவங்ககிட்ட ஜஸ்ட் ஒன்று பேசிட்டாச்சும் வெளியே வரலாம். இல்லைன்னா அவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்பா அம்மா ப்ளீஸ், பையனை தவிர வேற ஒரு பொண்ணையும் என்னால் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இல்லைன்னா அந்த ஒரு சிச்சுவேஷனில் போய் பார்க்கவே முடியாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வரமாட்டேன். அப்பா சொல்கிறாரு, எனக்காக கடைசியாக இதை மட்டும் நீ பண்ண. ஜஸ்ட் வந்து அவங்ககிட்ட ஒரு ஹலோ மட்டும் சொல்லு. மற்றதெல்லாம் நான் அவங்ககிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். வாயனை என் வீட்டுக்கு மருமகளாக வர்றதில் எனக்கு எந்த விதமான ஆக்ஷேபனையும் இல்லை. அப்போது ஆரமுடைய அம்மாவும், ஆமாப்பா ரொம்ப நல்ல பொண்ணு தான் அவளும், எனக்கு அதுதான் ஆசையாக இருந்துச்சு, அதான் முதலே உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் நீ தான் எதுவுமே சொல்லலைல்ல. சாரிம்மா, அது வந்து அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, அதனால தான் நான் எதுவுமே. சரி, இதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், வாங்க முதல்ல உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே வர்றாங்க. பார்க்கும்போது அங்கே யாரெல்லாமோ இருக்காங்க. யார் மூஞ்சியுமே பார்க்கல, அப்படி தலையை கவுந்து போட்டு அப்படியே வந்து உக்காந்துட்டாரு அங்கே ஒரு சேரில். அவங்க ஒரு 3-4 பேர் இருக்காங்க. ஆரமோட அப்பா அம்மா அப்படி அவர் 3 பேர் உட்காந்துருக்காங்க.
அப்போது அதில் ஒருத்தங்க பொண்ணு பையனும் ஏதாச்சும் பேசுகிறதா இருந்தால் பேசலாமே. ஆரம் அதுக்குள்ளேயே இல்லை நான் வந்து சொல்கிறதுக்குள்ளேயே அப்பா திடீர்னு ஆரமோடைய கையை பிடிப்பாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்போ அதில் அந்த பொண்ணு ஓ, இவ்வளோ தூரம் வர தெரிஞ்சவங்களுக்கு ஏன் பொண்ணு கூட பேச பிடிக்கலையா? அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன லவ் பண்ற, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணு யாரு எதுவுமே தெரியாம இங்க வந்து உட்காந்துருப்ப ஆரம். அப்போ எவ கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியால இருந்தியா? எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தியா? அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஆரமுடைய அம்மா சொல்லுவாங்க, இல்லை வேணா, அவன் ஹோட்டலுக்கு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே உன் லவ் பண்ணுறான்ற விஷயத்தை பற்றி சொல்லிட்டான். இருந்தாலும் அவனை லைட்டாக கன்வின்ஸ் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்தோம் நாங்கள் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணலான்னு. அப்போ நீங்கள் ஆரம் பார்த்துட்டு அதனால உங்க பையன் தப்பிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆரம் வந்து ரொம்ப கோபமாயிட்டுறாரு. அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாவும் அவங்களுடைய அப்பா அம்மாவும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன ஆரம் பயந்துட்டியா? ஏண்டா லூசா நீங்கள் ரெண்டு பேருமே கமிட் ஆனது ஆன்லைனில் இவளோட யூடியூப் சேனல்லே நீங்கள் லைவாக போட்டுருக்கீங்க. நாங்கள் பார்க்காம இருப்போமா? என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அப்போது ஆரம் உங்களை பார்த்து உனக்கும் அப்போ இது தெரியுமா? அப்போ நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்க்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அங்கேருந்து எந்திரிச்சு அவர் பாட்டுக்குள்ள ஒரு கோர்டோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அவர் சீக்கிரமாக விறுவிறுன்னு நடக்கிறாரு. அப்போது திடீர்னு ஆரம்போட அம்மா அவனை கொஞ்சம் போய் அவனை சமாதானப்படுத்திட்டு வா, ரொம்ப கோவப்பட்டுறான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திரிச்சு அப்படி குடுக்குடுன்னே ஓடுறீங்க. அவர் ஸ்பீடாக நடக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அவரை பிடிக்கணும்னா ஓடித்தான் ஆகணும். ஏன்னா அவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது, நீங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கீங்கள, அதனால நீங்கள் ஓடி போகிறீங்க. ஆரம் ஆரம் ப்ளீஸ் போகாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிடோர் வந்து ஒரு இடத்துல அப்படியே ரைட் சைடில் டேர்ன் ஆகும். அந்த இடத்துல போய் நீங்கள் ரைட் சைடில் ஓட்டி போய் டேர்ன் ஆக நிற்கிறதுக்குள்ளேயே ஆரம் அங்கே நின்றுட்டு இருப்பார். ஏன் எதுக்காக என்ன இப்படி ஓட விடுற ஆரம்? என்னடி பண்ணியிருக்க? எனக்கு எவ்வளோ டென்ஷன் அடிச்சு தெரியுமா? என்ன டென்ஷன்? நான் சும்மா டீஸ் பண்ணுறதுக்காக தான். ஆக்சுவலாக எனக்கு கூட இதை பற்றி எதுவுமே தெரியாது, மதர் ப்ராமிஸ். ஆனால் நான் தான் கண்டுபிடிச்சேன் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க பேக்ரவுண்டில்னு. ஏன்னா உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் பேசுகிறத நான் கேட்டேன், அதனால் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலேயே இவங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், ஆரம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இவ்வளோ சீக்கிரட்டாலாம் பிளான் பண்ண வேண்டாம்னு. ஆனால் உனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே ஆரம் என்ன பண்ணுற? பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்டி, இவ்வளோ கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை வலுக்கட்டாயமாக பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருப்பாரு அந்த இடத்துலையே. அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் விட்டுட்டு போ, இதையும் போய் சொல்லு. ஆரம் நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். ஆமாண்டி போய் சொல்லு. நீ இப்படி எனக்கு பிடிக்காத ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ஜாஸ்தியாக தான் கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறாங்க. நீங்கள் கரிச்சு கொட்டிட்டு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. போகும்போது ஆரம் கோவமாக போனால் நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே சங்கடப்பட்டுட்டு போனீங்க. ஆனால் இங்கே வரும்போது ஆரம் சிரிச்சுட்டே வர்றாங்க, நீங்கள் ரொம்ப திட்டிகிட்டே வந்துட்டுருக்கீங்க, உங்கள் முகம் ரொம்ப கோவமாக இருக்குது. அப்போது வந்து உட்காந்துருக்கும்போது உங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னடி என்னாச்சு? அது வந்து இந்த ஆரம். அப்போ ஆரம் பார்த்து அப்படியே லிப்பை அவருடைய லிப்பை அவரே கடிக்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசல, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே டேஸை ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டிகிரியெல்லாம் முடிச்சிட்டீங்க. இப்போ பார்த்தா ஒரு மணமேடை மேலே ஆரம்பம் நீங்களும் நின்றுருக்கீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் பார்த்துமே ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்களும் நிற்கிறீங்க, அவரும் நிற்கிறாரு. அப்படியே ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. உங்கள் கழுத்தில் அவர் தாலி கட்டுறாரு. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது ஸ்டோரி. எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை? நான் ரொம்ப நல்லா பேசினேன்னா கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாது. லைட்டாக ஒரு ஸ்டோரியாக தோணுச்சு, அதான் அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது ஏதாச்சும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களுடைய இஷ்டம் அதே மாதிரி
உங்களுக்கு ஏதாச்சும் இதில் பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் அப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன என்கிட்ட சொல்கிறதா இருந்தாலும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைனாலும் ஜஸ்ட் ஒரு ஹாய் ஆச்சு சொல்லுங்கடா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அப்புறம் வேறு என்ன, கொஞ்ச நாளைக்கு நான் ஒன் ஷாட் தான் கொடுப்பேன். எனக்கு இந்த பார்ட் எஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒன் ஷாட்டாக வந்துட்டுருக்கோம். வேறு என்ன, அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆலில் போடுங்க. அப்புறமா மற்ற ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அவ்வளோதாண்டா காய்ஸ். வேறு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்கா? இல்லை, நான் தியாவை பற்றியெல்லாம் முதலே சொல்லிட்டேன். அப்புறமா என்னோட இன்ஸ்டா ஐடியும் நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. அதே மாதிரி நமக்கு ஒரு டெலிகிராம் சேனல் கூட இருக்குது, அதோடைய ஐடியும் கீழே கொடுத்துருக்கோங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை ரொம்ப 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 உற்சாகப்படுத்தும். சரி, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. டாடா, பை பாய், சராங்கே ஆர்மீஸ்.